ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு வரா. என்ன இன்றைக்கி ஃப்ரீயாக இருப்போம் போலேங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, ஆமாம் சும்மா இருந்தேன், ஸோ அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு ஒன்று அப்படியே பார்க்கலாங்கிறதுக்காக வந்துன்னு சொல்லவும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஃபுட் ஆனுவல் ரேங்கிங் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், நீயும் எங்களோட சேர்ந்துக்கோ, முடிஞ்சதும் ஃபேங்கோட சேர்ந்து நம்ம பார்பிக்யூ சாப்பிட போகலான்னு சொல்ல, இதில் சேர்றதால எனக்கு என்ன பையன் இவ கேட்க, ஹே உனக்கு நிறைய பையன் இருக்குது, நீ ஒரு நல்ல ஐடியாவாக கொடுத்தனா நான் உனக்கு பிக் ப்ரைஸ் கொடுப்பேன்னு சொல்ல, அப்போ சரி அப்படி சொல்லிட்டு இவ்வளோ ஜாயின் பண்ணிக்கிட்டா. இப்போ நம்ம ஹீரோவும் சரி உங்களோட ஒப்பீனியன் எல்லாம் சொல்லுங்கன்னு கேட்கும்போது, ஸ்ட்ரீட் ஃபுட் ஷேரிங் தென் இல்லை வீட்டிலே குக் பண்ணுறதுங்கிற மாதிரி ஐடியா சொல்லும்போது, இப்போல்லாம் குக் பண்ணுறதுக்கு யாருக்குப்பா டைம் இருக்குன்னு இன்னொருத்தர் சொல்லுவோம். நம்ம ஹீரோயின், லாஸ்ட் டைம் நம்ம என் கிளைண்ட்டோட கடையில் சாப்பிட்டோம் இல்லையா, அப்போ அவங்க ஈஸி வேல தானே அந்த ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணாங்க, நீ எடுத்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய கமெண்ட்ஸில் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணுறாங்க, இது படி பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கடையில் மீதி இருக்கக்கூடிய ஃபுட்டை வாங்கிக்கிட்டு போனால் சீக்கிரம் ஆறி போயிடுதுன்னு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறாங்க இல்லையா, பட் என் கிளைண்ட்டு ஒரு சாஸ் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் சூடு பண்ணால் மட்டும் போதும் சூப்பராக இருக்கும்னு சொல்லி, ஸோ அது போலவே நம்ம இப்போ க்ரியேட் பண்ணலாங்கிற மாதிரி ஐடியா சொல்கிறா. இது கேட்டு நம்ம ஹீரோவும், இப்போல்லாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்துட்டு குக் பண்ணுறதுக்கு டைமே கிடையாது, ஸோ லெஃப்ட் ஓவர் ஃபுட்டை இந்த சாஸை யூஸ் பண்ணி குக் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா குக் பண்ணி பழகின மாதிரியும் இருக்கும், ஒரு நல்ல ஃபுட்டை சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்குன்னு சொல்ல, அப்போ அப்படி பார்த்தா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெத்தடு ப்ளஸ் என்னென்ன சாஸ்லாம் யூஸ் பண்ணணுங்கிற எல்லா டிஸ்கிரிப்ஷனையும் நம்ம லிங்க்ஸ்லேயே கொடுத்துடுவோம். இப்படி பண்ணுறதால ஹோட்டல்ஸில் மிச்சமாகிற சாப்பாடும் வேஸ்ட் ஆகாமல் போகும் இல்லையா, இது ஒரு ரொம்ப நல்ல ஐடியா. இதனால நம்ம பேஜ்க்குமே ரீச் கிடைக்கும், கான்டெஸ்ட் மாதிரி வச்சும் பண்ணால் ரொம்பவே நல்லா போகும்னு சொல்ல, ஆனால் அதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு திங்க் பண்ணும்போது லெஃப்ட் ஓவர் சேலஞ்சஸ்னு நம்ம ஹீரோயினே நேமையும் கொடுக்க, இது நல்லா இருக்கேன்னு எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. யாங், எங்களுக்கு மில்க் டீ மட்டும் நீ வாங்கி கொடுக்கல, பிரில்லியண்டான ஐடியாவையும் சேர்ந்து கொடுக்குற, இன்னைக்கு கண்டிப்பாக நான் உனக்கு ட்ரீட் வச்சே ஆகுன்னு சொல்ல, ஆல்ரெடி சொல்லி தாண்டா கூப்பிட்டு வந்திருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆகும்போதே சோறு வாங்கி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரா நம்ம ஹீரோயின். அப்போது மிஸ் டாங் நம்ம கம்பெனிக்கு வந்தாலும் அவங்க வீடு போல தான் சாதாரணமாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்ல, ஷியாங் யாரு, நம்மளோட பாஸ் தானே, நம்ம பாஸோட பிக் ப்ரோ தான் யாங். அப்போது பிரதரோட ஆஃபீஸ்க்கு வந்தால் நார்மலாக நடந்துக்கிறது அவங்களோட நேச்சுரல் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ப்ரோவா, நாங்கள் கூட நம்ம பாஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் நினச்சிட்டோம், மிஸ்ஸஸ் சியான் ஆக போகிறாங்களோன்னு நினச்சிட்டோன்னு சொல்ல, இதெல்லாம் ஹீரோயின் கேட்டுட்டு தான் இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் யாங்கும் ப்ரோஸ் தான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இத்தனை வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஃபீலிங்ஸுமே இல்லைன்னு கேட்கும்போது, இதுலையே யோசிச்சுட்டு இருக்காத, இவங்க 2 பேரும் பெஸ்ட் படீஸ், ப்ரோஸ் மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறான் ஃபேங்க. ஆமாம், ஒரு டைம் ப்ரோனா எப்போவுமே ப்ரோ தான் நம்ம ஹீரோவும் சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்ருக்க நம்ம ஹீரோயினும், பார்பிக்யூ ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட போகலான்னு அசிஸ்டன்ட் கூப்பிட்டேன், இல்லை எனக்கு இப்போ தான் ஒரு கால் வந்துச்சு, அர்ஜென்ட் மீட்டிங் இருக்காமா, நான் வரலன்னு சொல்லிட்டு போனால் நம்ம ஹீரோ வரான், சாரி ஜாயின் பண்ண முடியல, திடீர்னு வேலைன்னு கூப்பிட்டாங்க அதான் சொல்ல, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு இதை அப்புறமா சாப்பிட்டுக்கோன்னு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுக்குறான். என்கிட்ட இவ்வளோ பொலைட்டெல்லாம் நீ நடந்துக்க வேணாம், நான் உன்னோட ப்ரோ தானே நீ சொல்லும்போது, யாங் நீன்னு சொல்கிறான், இல்லை நானே போய்க்கிறேன்ட்டு போயிட்டா. சரி என்ன பண்ணுறதுன்னு திரும்பி வரேன், பார்பிக்யூ இவன் போல, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினால் ஷாலாவை விட்டுட்டு போயிட்டா. அதை பார்த்துட்ருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினை காட்ட வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பிரிக்கும்போது, ஆஃபீஸில் பேசினாங்க இல்லையா, நம்ம ஹீரோயினை ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் நினச்சிட்டுன்னு ஒரு பொண்ணு சொல்ல, இல்லை மிஸ்ஸஸ் ஜியாங்கெல்லாம் கிடையாதவன் என்னோட ப்ரோ, ஒரு டைம் ப்ரோனா எப்போவும் ப்ரோ தான் ஹீரோ சொன்னான் இல்லையா, அதுவே தான் இவன் மடக்குள்ளே ஓடிட்டுருக்கு, ஒரு டைம் ப்ரோனா எப்போவும் ப்ரோ தான் சொல்லிட்டு ஒரு மாதிரி லைட்டாக கோவப்படுற மாதிரி இருக்கு. அப்படியே நைட்டு போல் அவள் பால்கனியில் நின்று எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோ கால் பண்ணுறது அவளுக்கு தெரியலை, என்ன இன்னுமா வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரவும் சவுண்டு கேட்டதோ அம்மா வழியே வந்து, பசிக்குதா ஏதாவது சாப்பிட்றியான்னு கேட்குறாங்க. இல்லைன்னு சொன்னவன் டக்குன்னு ஆமாம் எனக்கு பசிக்குதுங்கிறான். அப்படியா, அப்போ நீயே செஞ்சு சாப்பிட்டுக்கொண்டு அம்மா உள்ள போயிட்டாங்க. அப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட கேட்டியாமான்னு இவன் கேட்க கண்டுக்கல, சும்மா ஃபார்மாலிட்டிக்காக கேட்டுருப்பாங்க போல டெய்லியும். இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் நம்ம ஹீரோயின் கிட்ட லின்லா வந்து, என்னோட கேஸ் எல்லாமே முடிச்சிட்டேன், வேறு ஏதாவது கேஸ் கொடுத்தா எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் யோசிக்கவும் எனக்கு மெடிசன் லோன் கொடுங்க, அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி கேட்குறா. அது இப்போ பாப்புலராக இருந்தாலும் அதில் நிறைய ரிஸ்க் இருக்குன்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, ஒரு சான்ஸ் கொடுங்க நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், சக்ஸஸ் ஆனால் ரொம்ப சந்தோஷம், அப்படி இல்லைன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாவது கிடைக்கும் இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கு சம்மந்தப்பட்ட ஃபைலை வாங்கிக்கிட்டு போகிறா. இதை கேள்விப்பட்ட அந்த டைரக்டரு லின்லாவை நம்பி அப்படியே பொறுப்பை ஒப்படைச்சிட்டியான்னு சொல்லி கேட்கவும்,
அவளே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. ஸோ அதுக்கான சான்ஸை நம்ம தானே கொடுக்கணும் நம்ம ஹீரோயின் சொல்ல. அவளுக்கு தான் அது ஸ்பெஷல், ஆனால் உனக்கு அது ஸ்பெஷல் கிடையாதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு, அந்த வீடியோவில் பார்த்தோம் இல்லையா அந்த ஃப்ரெண்டு ஷியான் தான் கால் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு போகிறா. இது கேட்ட அந்த டைரக்டரோ, சிங்கிளான யங்கான மில்லியனரை கைக்குள்ளே போட்டியா, அதோட கம்பேர் பண்ணா நீ இங்கே வேலை செய்கிறதெல்லாம் ரொம்ப சின்னதலன்னு சொல்லிட்டு போவேன். இந்த ஆள்கிட்ட என்னத்தை பேசுகிறேன்னு சொல்லிட்டு வெளியே வர கரெக்டாக நம்ம ஹீரோ வந்திருக்கான். காலும் பண்ண மெசேஜும் பண்ண ரிப்ளையே வரல. லாஸ்ட் டைம் நீ வந்துட்டு உன்னோட கிளாத் அங்கேயே விட்டுட்டு போயிட்டேன், அதை கொடுக்க வந்தேன்னு சொல்லி கொடுக்கும்போது வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது, அதனால தான் நான் ஃபோனையும் பார்க்கலன்னு சொல்லும்போது சரி இன்னைக்கு நைட்டு நம்ம வெளியே சாப்பிட போகலாமான்னு கூப்பிடுறான். இயரன் வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, வரவே முடியாதுன்னு சொல்ல அப்போது அங்கே ஸ்டாஃப் போகிற பொண்ணு ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறா. சரியா நான் கிளம்புறேங்கும்போது அவ்வளோ எமர்ஜென்சி இல்லைனா தயவு செஞ்சு இங்கே வராத, அந்த வீடியோ வைரல் ஆனதுலேருந்து நீ என்னோடய பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க, எல்லோரும் இப்படி என்னை பற்றி பேசினா அது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் இல்லைங்கும்போது சரி நீ போய் வேலையை பாரு நான் போகிறேன்ட்டு போயிட்டான். பட் காரில் போகும்போதெல்லாம் நம்ம ஹீரோயின் சொன்னதையே நினச்சி பார்த்துட்டு கொஞ்சம் கடுப்பாக ஃபீல் பண்ணுறான். நேராக ஆஃபீஸ்க்கு வந்ததும் செங்கையும் ஃபேங்கையும் பிடிச்சி வச்சுட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட அவனோட ஃப்ரெண்டு மற்றவங்கெல்லாம் நீ என்னோடய பாய் ஃப்ரெண்டு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, ஸோ என்னை பார்க்குறதுக்காக ஆஃபீஸ்க்கு வராதுன்னு சொன்னால் என்னடா அர்த்தம்னு கேட்க அவள் எந்த டோனில் சொன்னான்னு சொல்லிட்டு செங்கு சொல்லி காட்ட இல்லை இது ரொம்ப கேஷுவலாக இருக்குங்கிறான். ஃபேங்கு சொல்ல இல்லை இது ரொம்ப சீரியஸாக இருக்குது, அது ரெண்டுத்துக்கும் இடப்பட்ட மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே டோனில் கரெக்டாக செங்கு சொல்லவும் தோ இப்படி தாண்டா அப்படின்னு சொல்கிறான். இந்த டோனில் சொல்லியிருக்காளா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லியிருக்கா. இதுக்கு 3 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. முதல், அந்த பொண்ணு அந்த பையன் அங்கே வந்து எல்லாரும் தப்பாக பேசுகிறதால அவளோட கரியர் பாதிக்கப்படும், ஸோ யாருனாலையும் அவளோட கரியர் பாதிக்கப்படக்கூடாதுன்னு விரும்பலாம். ரெண்டாவது, அந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிக்காம அவங்க கம்பெனிலே வேறு யாராச்சும் பிடிச்சிருக்கலாம், ஸோ அவளோட க்ரஷ் ஜெலஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அவாய்ட் பண்ணலாம். மூணாவது, அவளுக்கு சுத்தமாக அந்த பையனை பிடிக்காம கூட இருக்கலாம்னு சொல்ல லாஜிக்கா இதுவும் கரெக்டாக இருக்குன்னு செங்கு சொல்கிறான். பார்த்தல ஐயா எல்லா இடத்துலையும் ஃபுல் ஸ்கோர் எடுப்பேன்னு திரும்பினா நம்ம ஹீரோவையே காணோம், அவன் எங்கடா போனான்னு எட்டி பார்க்க அவன் எப்பவும் போயிட்டான்னு செங்கு சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணா நைட்டு நம்ம ஹீரோவை காட்ட வரவேணாம் எல்லாரும் தப்பாக நினைக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொன்னது. இந்த ஃபேங்கு 3 பாயிண்ட் சொன்னா இல்லையா, அவளோட கெரியரை இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை ரெண்டாவது வேற யாராச்சும் பிடிச்சிருக்கலாம், மூணாவது அந்த பையனை சுத்தமாக பிடிக்காம இருக்கலாம்னு அதைத்தான் மண்டைக்குள்ளே போட்டு ஓட்டிகிட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் டே எழுந்து வந்தா ஹீரோனோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம யாங்கோட பிளைண்ட் டேட்க்கு நியூரோ சர்ஜியனை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல நியூரோ சர்ஜியனா ரொம்ப நல்ல இடமாச்சே, யாங்குக்கு அந்த இடத்துல முடிச்சுடுன்னு ஹீரோவோட அம்மாவே சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு தான் கடுப்பாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காட்ட ஃபோன் வந்ததும் ஹீரோ தான் கால் பண்ணுறோன்னு நினைக்கிறா. பட் கூப்பிட்டது நான், நாளைக்கு வீட்டுக்கு சாப்பிட வாடி ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோன்னு கூப்பிடுறா. யாரெல்லாம் வரான்னு கேட்குறா. எப்பவும் போல் நாங்கள் 2 பேர், நீ ஷியான் செங்கு தான் வருவாங்கன்னு சொல்ல இல்லடி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு வரலான்ட்டா. ஸோ நம்ம ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி சரியாக பேசிக்கவே இல்லை, அவங்க வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம செங்கு தான் நீனாவோட லைவ் ஸ்ட்ரீம்க்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கான். தென் இப்போ இப்படியே கட் பண்ணால் ஜோயோ நம்ம ஹீரோயினை ஒரு அப்பார்ட்மெண்ட் போட்டு வந்து பெரிய வீடாக இருக்குது, அதை சுற்றி எல்லாம் காமிச்சிட்ருக்கேன். இப்போ எதுக்காக எனக்கு இந்த வீடை காட்டிகிட்ருக்கீங்கன்னு கேட்குறா. ஜியா குரூப்பில் தானே இவன் வேலை செய்கிறான், ஸோ அவங்க நம்ம ஹீரோயினை கைக்குள்ளே போட்டுக்கணுங்கிறதுக்காக இந்த அப்பார்ட்மெண்ட்டை கொடுக்க பார்க்குறாங்க. எனக்கு இந்த ஒரு ஃபேவர் மட்டும் பண்ண இந்த அப்பார்ட்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோன்னு சொல்கிறாரு இவர். நம்ம ஹீரோயின் எப்படி அதுக்கெல்லாம் ஒத்துப்பா. அப்போவே அந்த இடத்த விட்டு வந்ததும் நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்ணுறான், பட் கால் போகலை, ஸோ கிளம்பிட்டா. இந்த பக்கம் செங்கு காட்ட லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்காக நீனா வந்துட்டா, மேக்கப் போயிட்டுருக்கு. நம்ம செங்கோ இப்படி வந்து பார்ப்பானா அப்படி வந்து பார்ப்பானா அவளையே பார்த்துட்ருக்கான். ஏதாவது பிரச்சனைன்னு கேட்க இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனில் எதையோ பார்த்துட்டு அவளை தான் செக் பண்ணிகிட்ருக்கான். ஏன் இவன் இப்படி பண்ணுறான்னு மேனேஜர்கிட்ட கேட்க அந்த மேனேஜர் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணுறாருன்னு கேளுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. மிஸ்டர் சிங் ஏதாச்சும் பிரச்சனையா, எதுக்காக நீங்கள் வெச்ச கண்ணு வாங்காமல் அவங்களையே பார்த்துட்ருக்கீங்கன்னு கேட்கவும் ஷியான் தானே சொன்னாருன்னு சொன்னேன், லைவ் ஸ்ட்ரீமில் ஒரு கண்ணை வச்சுக்க சொல்லி அதான் பார்த்துட்ருக்கேங்க, புரிஞ்சுதுன்னு போயிட்டான். அடுத்து சாப்பிட்டுக்கிட்டேவும் அவளையே பார்த்துக்கிட்டே இருக்க அவள் சாப்பாடு கூட வேணான்னு உட்காந்துட்ருக்கான். இப்போ கொஞ்சம் மேலே செக் பண்ணுங்கன்னு சொல்லவும் அவனோட டேப் கவரில் அவளோட ஃபோட்டோவை வச்சுருக்கான். அப்போவும் அவளை திரும்பி பார்க்க வரைக்கும் பார்த்தவன் அப்படியே எழுந்து போகிறா. அவள் போனதுக்கப்புறமா திரும்பி வந்து அவளோட சாப்பாட்டை எடுத்து யாரும் இதை டச் பண்ணல சாப்பிடுங்கன்னு அவங்களுக்கு கொடுக்கவும் நான் தான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, நீங்கள் இங்கே வந்து மேக்கப் போட்டதுலேருந்து சாப்பிட்ட வரைக்கும் அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு, நம்ம சாப்பாட்டோட மீதியை கூட எடுத்து சாப்பிட்றாரு.
கண்டிப்பாக அவர் உங்களோட பிக் ஃபேனாக தான் இருப்பாருங்க. அட விடு, எப்படி பார்த்தாலும் அவன் என்னோட பார்ட்னர் தான் ஆகிறான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட கொஞ்சம் வெளியே வேலையை முடிச்சுட்டு இப்போ தான் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கான். வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு விசாரிச்சுக்கிட்டு, என்னடா பேட்மிண்டன் விளையாடலான்னு சொல்லிட்டு டின்னர் சாப்பிட்றத பற்றி கேட்டுட்ருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, என்ன பண்ணுறது, யாங்கும் அந்த ஜோயோவோட சேர்ந்து அப்பாயின்மெண்ட் பார்க்க போயிட்டா, அதனால தான் சாப்பிட வந்துட்டேங்கிற மாதிரி சொல்ல, ஜோயோவோட சேர்ந்து போயிருக்கலாம் எதுக்குன்னு சொல்லி கேட்குறான். தெரில, 2 பேருமா சேர்ந்து வாங்குறது கூட போய் பார்த்துருப்பாங்க, நீவும் ஒரு போடு போட. உடனே நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி, என்ன புது அப்பார்ட்மெண்ட் பார்க்க போறியாமாவே, வாங்க கீது போறியா ஃபேங் சொன்னான்னு கேட்க, இல்லை மோவோட தான் போயிருந்தேன், அந்த பில்டிங் ஜியாங் குரூப்போட டெவலப்பர் தான் ரெடி பண்ணியிருக்காராமா, ஸோ சீப் ரேட்டில் எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு சொல்ல, எந்த இடம்னு கேட்டுட்டு, அது ரொம்ப நல்லா தானே இப்போ செல் ஆகிட்டு இருக்கு, ஸ்பெஷல் ப்ரைஸில் எதுக்காக கொடுக்கணும்னு கேட்க, எப்படி கொடுத்தாலும் நான் அதை வாங்க போகிறது கிடையாதுங்கிறா. சரி நீ வேலையை முடிச்சிட்டியா, எங்கே வந்துட்டுருக்கேன்னு விசாரிக்க 2 பேரும் ஒரே ரோட்டில் தான் வந்துட்டுருக்காங்க பக்கமாக. அப்போது திடீர்னு ஒரு ஜீப் வந்து நம்ம ஹீரோயினோட காரை இடிச்சிடுச்சு. அவள் எந்த வழியாக வந்தான்னு சொல்லியிருப்பாள்ல, ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வேகமாக வர, அந்த ஜீப்பை அவன் குடிச்சிட்டு ஓட்டியிருக்கான். ஸோ எல்லோரும் திட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அடியெல்லாம் எதுவும் படலை. டக்குன்னு கால் பண்ண, போலீஸ்க்கு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மிரட்டுறாங்க, கத்துறானுங்க. கடைசியில் காரோட கண்ணாடியை உடச்சி நம்ம ஹீரோனை போட்டு இழுத்துட்டு இருக்கானுங்க. இவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோவும் வர, போலீஸும் வர, அவங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்க. உனக்கு ஒன்றும் இல்லை ஏதாவது அழுகி இது பட்டுச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்லை அதெல்லாம் ஒன்றும் ஆகலை, கொஞ்சம் பயந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோயின் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தா ஒரு 3 பசங்க சேர்ந்து இவளை ரேக் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்கானுங்க. நேற்று கூட இந்த இடத்துல இன்னொரு பிள்ளைய வச்சு பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, உங்களுக்கு இதே தான் வேலை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் பிடிச்சிக்க வேண்டியதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்க, நாங்கள் பிள்ளைங்களோட ஃப்ரெண்டாகலாங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கோங்கிறானுங்க. அப்படியா ராசாக்கலாம், நான் இன்னைக்கு தனியாக வரலேன்னு சொல்ல, திரும்பினா நம்ம ஹீரோ வரான். இந்த கம்பி மத்தாப்பு தான் ஹீரோ ரோலை ப்ளே பண்ண போதான்னு கேட்க 2 பேர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஃபேங்கு மொத்த ஸ்கூல் பசங்களையும் கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். இப்படி அவங்கள ரவுண்டு கட்டினதும் பயந்து நடுங்க ஆரம்பிச்சுட்டானுங்க. நாங்கள் இங்கே சண்டை போடுறதுக்காக வரல, உங்கள் டீச்சரை நாங்கள் எல்லாரும் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணா ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு, அந்த பசங்க அங்கே தான் இருப்பாங்கன்னு எப்படி உனக்கு தெரியும்னு ஃபேங் கேட்குறான். பெருசாக எங்கே மனுஷங்க நடமாட்டம் இல்லையோ அங்கே தான் அவனுங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவானுங்க. ஸோ அங்கே போன கரெக்டாக அவனுங்களும் இருந்தானுங்களான்னு சொல்ல, ஆமாம் நீ தனியாக போக பயப்படலையான்னு கேட்குறான். எதுக்காக பயப்படணும், என் பின்னாடி தான் இத்தனை பேர் இருந்தாங்களேன்னு சொல்ல, என்னடா ஃபேங்க் பேசுகிற, நம்ம பசங்க இருக்கிற வரைக்கும் நம்ம யாங் எதுக்காக பயப்படணுங்க, அவனுங்கெல்லாம் ஆமாம் இல்லை அப்படின்ட்டு இருக்கானுங்க. இப்போது நம்ம ஹீரோனோட காரை வண்டியை வச்சு அனுப்பி விட்டுட்டு லைவ் எப்படி போயிட்டுருக்குன்னு விசாரிச்சுட்டு வண்டிக்குள்ளே ஏறுறான். நல்ல வேலை நீ வந்தேன்னு சொல்லி இவோ ஃபீல் பண்ண. நான் இப்போ தான் ஃப்ளைட்லேருந்து இறங்கி நேராக ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை உங்ககிட்ட பேசினால எனக்கு தெரிஞ்சு வந்தேன்னு சொல்லவும், நீ ஃபாஸ்ட்டாக வந்ததால ரொம்பவே பரவாயில்லைங்கிறா. உன் கால் என்ன காயம் ஆயிடுச்சா, பிளட் வந்திருக்கு பாருன்னு ஹீரோ கேட்க, அவளுக்கே தெரியல காயம் ஆயிருக்கு. உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்து அவளுக்கு மருந்து போட்டு விட, இவன் அவனையே பார்த்துட்ருக்கா. பேண்டேடையும் எடுத்து போட்டு விட, அப்போவும் அவனையே தான் பார்த்துட்ருக்கா. முடிஞ்சுது அப்படி சொல்லிட்டு அவன் திரும்பிட, இப்போ உனக்கு வேலை இருக்கான்னு கேட்கிறா. ஆமாம் ஒர்க் இருக்கு போகணும்னு சொல்ல, சரி போகலாமேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கவும் அவன் இப்படியே பார்க்குறான். ஓ சீட் பெல்ட்டா, போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ இந்த பக்கம் நீனாவோட லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவள் எப்போ போல் நல்லா லைவ் பண்ணிகிட்ருக்க, திடீர்னு பார்த்தா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்ததும் இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ப்ரொடெக்டிவ் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் போட்டு தான் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு செங்கும் ஒரு செகண்டில் அதை சரி பண்ணி ஒரு சொடக்கு போட்டதும் அவன் நார்மல் ஆகிட்டா. தென் இப்போது தொடர்ந்து நல்லபடியாக பேச ஆரம்பிக்க, நல்ல கமெண்ட்ஸை பார்க்கவும் நேராக இவனை தான் பார்க்குறான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபேமஸான எனக்கு பிடிச்ச ஒரு போயட்ரி லைன் தான் ஞாபகம் வருதுன்னு, லைஃபுங்கிறது ஒரு ரிவர்ஸ் ஜேர்னி, பட் நான் ஒரு ட்ராவலர்னு நீனா சொல்ல, செங்கும் கூடவே அந்த லைன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். கட் பண்ணால் அவளோட ஃபோட்டோவை அவட்ட கொடுத்துட்டு இப்படி நிற்கிறான். என்ன சைன் வேணுமா நீ கேட்க, டூ ஹூயி, இதுதான் என் கசினோட ஃப்ரெண்ட் நேம், அந்த பொண்ணு உங்களோட பயங்கர ஃபேன்னு சொல்ல, அதனால தான் இன்னைக்கு ஃபுல்லாக நீ என்னையே லுக் விட்டுருந்தேன்னு உன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த நேமை எழுதி பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் நீ நான் போட்டுறா. தேங்க்யூன்னு சொல்லி வாங்கிட்டு அவன் கிளம்பிட. டூ ஹூயா கசினோட ஃப்ரெண்டு நேமா, மிஸ்டர் செங்கோட ஃபுல் நேமோ செங் ஹூயி தானே. அப்போது இந்த சைனை அவருக்காக தான் அவர் உங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்காரோ. அந்த பொண்ணு உங்களோட பெரிய ஃபேன்னு சொன்னதுக்கான அர்த்தம் அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்கிறதோங்க. அவன் சொன்னது போலவே இன்னொரு பொண்ணுக்காக கூட வாங்கியிருக்கலாம், எதுவும் தெரியாமல் நம்ம பேசக்கூடாதுன்னு இவளே சொல்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை ட்ராப் பண்ண ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒரு பூவை பறிச்சுட்டு வந்து அதை அவன்கிட்ட கொடுத்து வீட்டில் ட்ராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ மிஸ்டர் ஷியான்னு சொல்ல,
எனக்கு நீ பூவெல்லாம் கொடுத்து தேங்க் பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குங்க. அதெல்லாம் இல்லை, சரி நான் போகிறேன்ட்டு கிளம்பும்போது அவளை கூப்பிட்டு, இன்னைக்கு நீயும் சோயுவோன்னு கேட்குறான். எல்லா ரிலேஷன்ஷிப்புக்குமே ஒரு ப்ராப்பரான லிமிட்ங்கிறது உண்டு. ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது ஜென்யூனான ஒன்று. ஈஸியாக எல்லார்கிட்டையும் அந்த பாண்ட் கிடைச்சிடாது. ஒருத்தர் வேறு மோட்டிவோட பழகுனாங்கன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஏற்றதில்லை இல்லையாங்கும்போது, பட் நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஒன் சைடில் தான் கிடையாது இல்லையா? உனக்கு வேணும்னா நான் என்ன வேணால் பண்ணுவேன், எனக்கு வேணும்னா நீயும் என்ன வேணால் பண்ணுவேன்னு சொல்ல. ஆமாம், நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கோம் இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கிளம்ப. அப்படியே இந்த பக்கம் இவங்களும் லைவ் ஸ்ட்ரீம் முடிச்சுட்டு கிளம்ப. செங்கு உள்ள லிஃப்ட்லேயே எரிப்பானா. போதும் நாங்களே போய்க்கிறோன்னு மேனேஜர் சொல்ல, நான் என் வீட்டுக்கு போகிறேங்கிறான். இப்போது இறங்கி நடந்து வர அவர் நம்மளோட சேர்ந்து வரதான் பாப்பாரு போலன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பொண்ணு பார்த்துட்டு சொல்லவும், அவன் பாட்டுக்கு டிக்கி ஓப்பன் பண்ணி ஹெல்மெட் எடுத்து போட்டிருக்கான். கார் பார்த்தா பயங்கரமாக இருக்கு. இவங்களே ஷாக் ஆயிட்டாங்க. அதில் இருந்து வண்டியை எடுத்துட்டு கிளம்பிட்டான். ஆமாம், இங்கே என்ன நடக்குதுன்னு இங்கே யாருக்குமே ஒன்றும் புரியல. கட் பண்ணி நெக்ஸ்ட் டே லின்லா மீட்டிங்கில் அந்த மெடிக்கல் ரோல் தானே அவள் எடுக்கணும்னு சொன்னான். ஸோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ண, இது ரிஸ்க் இருக்குன்னு சொல்லி இன்னும் ரிசர்வ்லேயே போட்டுடலான்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் ஒரு டைம் பேர் கெட்டுருச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். ஸோ ரிசர்வேஷனில் இருக்கிறதே நல்லதுன்னு இவளும் சொல்லிட. ஸோ இந்த பொண்ணோட பிளானை அப்ரூவ் பண்ணல. நம்ம ஹீரோயின் கூட அவளுக்கு சப்போர்ட் பண்ணலையேன்னு சொல்லிட்டு ஒன்றா சாப்பிடலாவான்னு கூப்பிட, எனக்கு வேலை இருக்குன்ட்டு போயிட்டுருக்கா. நான் இந்த கேஸை கொடுக்கலனாலும் அவள் என்னை ப்ளேம் பண்ணியிருப்பா, கொடுத்ததால இப்படி ப்ளேம் பண்ணுறா. சரி என்னதான் பண்ணுறதுங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்க. இதை அந்த டைரக்டரும் பார்த்துட்ருக்காரு. தென் அப்படியே கட் பண்ண இப்போ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக வெளியே வந்திருக்காங்க. ஃபேங்கு, ஒய்ஃபு, அவங்க பையன் 3 பேருமே இருக்காங்க. குழந்தைய பார்த்ததும் நீ என்னன்னு கூப்பிடுவேன், என்னன்னு கூப்பிடுவேன்னு கேட்க, ஹீரோயினை காட் மதர்ன்ட்டா. ஹீரோவை கேட்க அங்கிள்னு சொல்லிட்டான். நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன்டா, என்ன காட் ஃபாதர்னு கூப்பிடுன்னு சொல்ல, அதெல்லாம் கூப்பிட மாட்டேன்ட்டு இருக்கான். சரி செங்கை என்னன்னு கூப்பிடுவேன்னு கேட்டா செங்கன்னு தான் கூப்பிடுவானாமா. ஏன்னா இவனும் அவனும் சேர்ந்து கேம் எல்லாம் விளாடுவாங்களாமா. அவர் தான் என்னை செங்கனே கூப்பிட சொன்னாருன்ட்டு இருக்கான். சரி வாங்க அப்படியே சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது கிட்ட வந்து, எனக்கு சாக்லேட்டோ பொம்மையெல்லாம் வேணாம், எனக்கு அல்ட்ராமேன் தான் வேணும்னு கேட்க, சரி வா போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு போகிறான். இல்லை எனக்கு காட் மதரும் கூட வேணும், அவங்களோட சேர்ந்து தான் வருவேங்க, கொஞ்சம் பார்த்துடா, பையன் கொஞ்சம் ட்ரிக்கியாக ஏதாவது பிளான்லாம் பண்ணியிருப்போன்னு சொல்ல, குட்டி பையனை பார்த்து ஏன்டா இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வர 3 பேராக கிளம்புறாங்க. அங்கே போய் குட்டி குட்டி பொம்மையாக பார்க்க, அவன் கேட்ட பொம்மையை வாங்கன்னு இத்தனை பொம்மைகளை வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம ஹீரோயின் பையனோடு சேர்ந்து விளாண்டுட்டு இருக்க, அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்போ இப்படி பையனை தூக்கிட்டு போகிறது பார்த்துட்டு என்னையும் அப்படி தூக்கிட்டு போங்கன்னு கேட்குறான். இவனை அங்கிள்னு கூப்பிட்றல, அப்படியே கூப்பிடு, காட் ஃபாதரெல்லாம் கூப்பிடுதுன்னு சொல்ல, கூப்பிட்டா என்ன 2 ஒன்று தானேங்கிறான் பையன். அது எப்படி ஒன்றாகும், என்ன காட் மதர்னு கூப்பிடும்போது உன்னை காட் ஃபாதர்னு கூப்பிட்டா அது ஒரு மாதிரி இருக்குல்லங்க, அதெல்லாம் ஒரு மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி கையை கோத்துக்கிட்டு பையனை உட்கார வச்சு ஜாலியாக தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது படி இறங்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயினோட கால் ஸ்லிப்பாக 3 பேரும் விலன்னு பெரிய அடி இல்லாமல் தப்பிச்சிட்டாங்க. விழுந்து வாரினதெல்லாம் போதும் வாங்கடா அப்படி சொல்லிட்டு ஃபேங்கு கூப்பிட, நம்ம ஹீரோவோ ஐயோ என்னால் முடியலன்னு ஆக்டிங்கை போட ஆரம்பிச்சிட்டான். தெரியும்டா ராஸ்கல், போடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போக, நிஜமாவே என்னால் திரும்ப முடியல, இடுப்பு பிடிச்சிக்கிச்சுங்கிறான். இடுப்பா பிடிக்குது, இரு பாத்துறேன்னு ஹீரோயின் துரத்த ஆரம்பிச்சிட்டா. அடுத்து கட் பண்ணா பியரை குடிச்சா தானே ஃபன்னேன்னு சொல்லிட்டு சில ரவுண்ட்ல இருந்து பல ரவுண்ட் ஆயிட்டு இருக்கு. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. சாயந்தரம் போல ஆக பையன் டயர்டில் தூங்கிட்டான். அடுத்து நியூ இயர்க்கு வாங்க எல்லாரும் சேர்ந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோன்னு கூப்பிட்டு இருக்கேன். நம்மளும் வருஷம் எல்லா பக்கமும் சேர்ந்து சுற்றிட்டு தான் இருக்கோம். எப்போதான் யாங்க லவ் பண்ணுறது, ஷியான் லவ் பண்ணுறது, யாங்க்கு குழந்தை பிறக்கிறது, ஷியாங்க்கு குழந்தை பிறக்கிறது, அட போங்கப்போன்னு சொல்லிட்டு இருக்கேன். சன்செட் பாரு சூப்பராக இருக்குன்னு ஹீரோ ஃபோட்டோ எடுக்கவும் லைனாக நின்று சன்செட்டை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் 2 கப்பலாக சேர்ந்து நின்றுட்டு இருந்தா ஹீரோ அங்கிருந்து நம்ம ஹீரோயினவே தான் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி ஒரு கனவு போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு குழந்தையெல்லாம் பிறந்து இதே போல் ட்ரிப்புக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ வர்றதை பார்த்துட்டு போடாச்சிங் கேமு தானே விளாட்ற, தோ அவனோட போய் விளையாடுன்னு சிங்கிள் பசங்கன்னு நம்ம ஹீரோவையும் செங்கையும் விரட்டி விட, வாடா நம்ம 2 பேரும் கேம் விளாட்லான்னு செங்கும் கூப்பிட்டு போக ஹீரோ அப்படியே திரும்புகிறான். அங்கே ஒரு தலை தெரியுது. திரும்ப நல்லா பார்க்க நம்ம ஹீரோயின் ஜோயோட சந்தோஷமாக இருக்கா குழந்தை குட்டியோட. அப்படியே அடித்து பிடிச்சி எழுந்திரிக்கான் ஹீரோ. ஜோயோ கனவுலையும் வந்து தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டான். கட் பண்ணா இப்போ ஹீரோனோட ஆஃபீஸில் நியூ இயர் வந்துடுச்சு, ஸோ சீக்கிரமாக போய் என்ஜாய் பண்ணுங்கன்னு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து சோஷியல் கேதரிங்க்கு கொஞ்சம் போக வேண்டியது இருக்குது பாக்ஸிங் கிளப்காக. முக்கியமான கிளைண்ட்டு யார் தான் போகிறதுங்கும் போது கின்னு அவள் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணோம், ஸோ சீக்கிரம் போகணுன்ட்டா.
டைரக்டர் எனக்கும் ஃபேமிலி இருக்குப்பா, என்ன பண்ணுறதுங்கும் போது நம்ம ஹீரோயினை கூத்து போட்டவர் லில்லாவையும் சேர்ந்து கூட்டு போன்னு சொல்லி ஆல்ரெடி 2 பேரும் நல்லா பேசுறது இல்லை இல்லையா, எச்சா சண்டை வரட்டும்னு ஏதோ பிளான் பண்ணுவார் போல. இது வருஷம் வருஷம் நடந்துகிட்டே தான் இருக்கும், எப்போவுமே நம்ம போகவே மாட்டோம், ஆனால் இந்த டைம் வேணும்னே தான் அவர் ஒன்று அனுப்பி வச்சிருக்காருன்னு நம்ம கின்னும் சொல்கிறா. அப்படி இங்கே நம்ம ஹீரோவோட ஆஃபீஸை காட்ட நீனாவோட லைவ் ஸ்ட்ரீம்க்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ரிவ்யூ கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் லிஸ்ட்டில் காக்டைல் ப்ரீமிக்ஸ் மாதிரி எல்லாம் சஜஸ்ட் பண்ணலாம். பொண்ணுங்க அவ்வளோ சீக்கிரம் எதையும் வாங்க மாட்டாங்க, பாய் ஃப்ரெண்டையோ ஹஸ்பண்டையோ தான் வாங்க சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்ல எனக்கு ஓகே தான், நீ என்ன சொல்கிறேன்னு செங்கிட்ட கேட்குறேன் ஹீரோ. அவன் நேராக ஃபோனை வாங்கிக்கிட்டு நீனா கிட்ட வர உங்களுக்கு பிடிக்கலன்னா ஓகேங்கிற மாதிரி சொல்ல வரும்போது நீங்கள் சொன்ன லிஸ்ட்டையெல்லாம் ஆட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போகிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் லில்லாவோட தான் அங்கே இந்த இடத்துக்கு போயிட்டுருக்கா. 2 பேரும் மனசு விட்டு பேச பிரச்சனையெல்லாம் போயிடுச்சு. நம்ம ஹீரோயினும் ஒரு யூஎஸ்பி டிரைவை கொடுத்து இதில் நான் 1 வருஷமாக பார்த்த பப்ளிக் கேஸ்லாம் இருக்கேன், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா செக் பண்ணிக்கோ, யூஸ் ஆகும்னு சொல்ல ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே நினாவோட லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாவே போகுது, வியூவர்ஸ்லாம் அதிகம் ஆகிட்டே வராங்க. முடிக்கும்போது சேல்ஸ் 30 மில்லியனையும் தாண்டிடுச்சாமா. செங்கோ அவளை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். நியூ இயர் சக்ஸஸ்க்காகன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து லைட்டாக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நினாவும் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. அப்படியே ஜாலியாகலாம் பேசிக்கிட்டும் இருக்கேன். நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி கூப்பிட்டுட்டு இருக்கான். என்னோட கொலிகை விட்டுட்டு வந்துட்டே இருக்குன்னு சொல்ல எனக்கும் ஒரு லாஸ்ட் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண வேண்டியது இருக்கு, நீ வந்து சேர்ந்துட்டு நானும் வந்துடுறேன்னு சொல்கிறான். அப்படியே நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு வெளியே வந்துட்டா. அப்போ நினா ஒரு வீடியோ அனுப்பியிருக்கா. ஹீரோவும் நினாவும் எப்படி பூவை பிடிச்சிருக்காங்கன்னு பாரு, இவங்க 2 பேர் கடையில் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் எப்படி நம்ப முடியும்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோனுக்கு அனுப்பி வச்சிருந்தா. இதை பார்த்த ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உள்ளேயே போல கிளம்பிட்டா. வெளியே எங்கேயோ சாப்பாடை வாங்கிட்டு இருக்கேன், உனக்காக தான் வெயிட் பண்ணுறோம், வா சீக்கிரமா வா, என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் மேலே டெக்ஸ்ட் வந்துட்டுருக்கு. என்ன இன்னும் யாங்க வரலையான்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கே வர அவள் வரலன்னு சொல்லிட்டான். நம்ம என்ன சொன்னாலும் அவ்வளோதான், மைண்ட்லாம் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டான்னு இவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்கேன். இவனும் ஃபோன் எடுத்து பார்க்குறான். நான் அந்த வீடியோவை குரூப்பில் தான் அனுப்பியிருக்கா. ஸோ இதை பார்த்தவன் டக்குன்னு கிளம்பிட்டான். எல்லாரும் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஜோடியாக ஃபேமிலியாக ஜாலியாக இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் தனியாக உட்காந்துட்ருக்கா ஒரு பூனைக்குட்டியை வச்சுட்டு. நான் எதுக்காக அங்கிருந்து வந்தேன், எனக்கு ஜெலஸா, எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு இவன் வீட்டில் அப்பா அம்மாவும் வெளியே போயிட்டாங்களாமா. நீயோ நானும் மட்டும்தான் இங்கே தான் நீ ஏன் இருக்கும் போன்னு சொல்லிட்டு புலம்ப பூனைக்குட்டி ஓடிடுச்சு. சோகமாக உட்காந்துட்டு இருக்க ஹீரோ கால் பண்ணுறான். ஸோ சிரிச்சுக்கிட்டே பேசுகிற மாதிரி என்ன ஷியான் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி கேட்க அங்கெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, ஆனால் இப்போ தான் நல்லா இல்லாதது போல் இருக்குன்னு சொல்ல என்ன பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்குறான். சரி நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு ஹீரோ கேட்கும்போது இங்கே ஒரே டைட்டு, புதுசாச்சு நான் இந்த இடத்துக்கு, ஸோ எல்லாரோடையும் நல்லா பேசி பழகணுங்கிறதுக்காக அவங்களோட தான் பேசிகிட்டே இருக்க, நேரமே பற்ற மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு இவன் பச்சையாக சமாளிக்க போனக்கட்டியோட நீ அங்கே தனியாக உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கேங்கிறான். என்ன உளறன்னு இவ கேட்க அவளை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அவன் கரெக்டாக சொல்கிறான். இல்லை இங்கே வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, நல்லா இருக்கும், அதனால தான் வந்தேன். முதல்லாம் நம்ம சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருப்போம்ல, ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கும். ஆனால் இப்போது சரி நீ அங்கே செலிப்ரேஷனை முடிச்சுட்டு அங்கேயே இருக்கன்னா சொல்லு, நான் வரேன், இல்லை வீட்டுக்கு போகிறேன்னா சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறா. இவ இப்படி பேசிக்கிட்டே வரதை ஹீரோ கீழே நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். ஸ்னோ வருது பாருன்னு சொல்ல ஸ்னோ பொழிய ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம் நிஜமாவே வருது அப்படின்னு இவ சொல்ல என்னால் நம்ப முடியலங்கிறான். ஏன் நம்ப முடியலன்னு கேட்க கண்ணை மூடுன்னு சொல்கிறான். பண்ண மாட்டேன்னு சொன்னவ கண்ணை மூடிக்கிட்டு நான் கண்ணை திறக்கும் போது என் முன்னாடி வந்து நிற்பன், நான் நம்பவே இல்லைன்னு சொல்லிட்டு மெல்லமாக கண்ணை திறக்க ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோ நின்றுட்டுருக்கான். அவனை அப்படியே பார்க்க இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் என்ன தான் வேலை இருந்தாலும் சரி 5 பேரும் சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க நியூ இயரை. ஸோ அப்படி டிக்கெட்டே கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டது சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படியே சாப்பிட ஆரம்பித்தவங்க கடைசியில் நம்ம ஹீரோ வச்சு பயங்கரமாக கலாச்சிக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோனோட முன்னாடி வந்து நிற்க அவள் அப்படியே ஸ்டன் ஆகிட்டா. இவன் கிட்ட வரவும் நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்குறா. ஒவ்வொரு நியூ இயரையும் சேர்ந்து கொண்டாடுவோன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த வருஷம் மட்டும் எதுக்காக விடணும்னு கேட்குறான். அப்புறம் இஷ்யூன்னு கேட்கும்போது நான் ஈவினிங் என் கம்பெனியில் போய் பண்ணிப்பேங்கிறான். எனக்காக உன் கம்பெனி இப்படி விட்டு வரையே அவசியமானு கேட்குறா. நியூ இயர் அன்னைக்கு நீ இல்லாமல் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு சொல்ல இவளுக்கு பதிலே இல்லை. அவனையே பார்த்துட்ருக்கா. மத்தாப்பெடுத்து இவனும் பற்ற வச்சுட்ருக்க, அவ்வளோ அவனையே இதை பார்த்துட்ருக்கா. தென் அப்படியே சந்தோஷமாக அதை வச்சு விளாண்டுட்ருக்க. கவுண்டவுன் ஆரம்பிச்சிட்டாங்க. 3, 2, 1 ஹாப்பி நியூ இயர்னு எல்லாரும் சத்தம் போட்டுட்ருக்க. டாங்யாங் ஹாப்பி நியூ இயர்னு ஹீரோ சொல்லவும் ஏன் என்னோட மட்டுமே இருக்கணும்னு கேட்குறா. அதுக்கு ரீசன்லாம் கிடையாதுன்னு இவன் சொல்ல அப்போ ஜியாங் ஷியான்
உனக்கும் ஹாப்பி நியூ இயர்னு சொல்கிறா. இந்த இடத்துல நியூ இயரை சேர்ந்து கொண்டாடுற 2 பேர் சேர்ந்து இருக்கிறதுக்கான அர்த்தம் தெரியுமோன்னு சொல்ல அவனையே பார்த்துட்ருக்கா. ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வெடிக்க ஆரம்பிக்கவும் அவளோட காது பொத்திட்டு ஹாப்பி நியூ இயர்னு சொல்கிறான். அவளும் சிரிக்க அவனும் சிரிக்க அப்படியே 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துட்ருக்காங்க. அதே இந்த பக்கம் ஆஃபீஸ்லையும் ஹாப்பி நியூ இயர்னு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நின்னா மட்டும் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக வந்திருக்கா. இதில் லைவில் சாங்ஸ் ஏதோ பாடிக்கிட்டே இருக்கும் போல், கமெண்ட்ஸை போட்டுகிட்டே இருப்பாங்க போல். அதில் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இவ ஒரு கமெண்ட் போட அதவே தான் இந்த பக்கம் செங்கும் பார்த்துட்ருக்கான். இவ கமெண்ட் போட்டதை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட உயரத்தை எட்டுவீங்கிற மாதிரி போடுறான். அதை பார்த்து இவ சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே இருந்து வராங்க. முதல்ல நம்ம ஹீரோயின் வந்து ஜாயின் பண்ணிக்க, வெளியே கொஞ்சம் நேரம் ஹீரோ வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வரதை நினா பார்த்துட்டே தான் இருக்கா. இவங்க எல்லாரும் ஒன்றா சாப்பிட உட்காரும்போது நினா கிளம்புறேன்னு சொல்லவும் வழி அனுப்புறதுக்காக இவங்க 2 பேர் எழுந்து போகவும் நினா மேக்கப் கூட இல்லாமல் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் அவங்களுக்கு நிறைய நாலேஜ்லாம் இருக்குது, லைவ்ல பார்த்தேன். இப்போ என்னை பார்த்து சிரிச்சுட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்லியா அப்படிங்கும்போது அவங்கள போய் ப்ரொஃபஷனல் ஆக்ட்ரஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ உண்மையோ பொய்யோன்னு சொல்லிட்டு இருக்க. அவள் 7 வயசில் இருக்கும்போது நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா தெரியுமா. ட்ராமாஸ் மூவிஸ்னு தியேட்டர் அண்ட் ஃபிலிம் பற்றியெல்லாம் அவள் படிக்கல காலேஜில். பட் ஜியோகிராஃபியில் மேஜர் முடிச்சிருக்கா. நேஷ்னல் காலேஜ் ட்ராமா காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் திரும்பவும் ஆக்ட்ரஸ் ஆகிட்டான்னு சொல்ல என்ன அவளை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு நான் கேட்குறா. இது என்னோட வேலையாச்சுன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கான். இங்கே வேணாம் நானே போய்க்கிறேன்னு சொல்லும்போது நீனா சாரி ஒன்றா இருக்க முடியல, சேர்ந்து செலிப்ரேட் பண்ண முடியலன்னு கேட்குறான். நியூ இயரில் ஃபர்ஸ்ட் நோ வந்திருக்கு. ஸோ உங்களோட விதிக்கப்பட்ட பர்சனோடு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க, இட்ஸ் ஓகேன்னு சொல்லும்போது அவனோட விதிக்கப்பட்ட பர்சன் தான் தானே ஃபேங் அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கான். சிரிச்சுக்கிட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எழுதிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வரான். இதில் விஷயத்தை எழுதி ஸ்டார்ஸ் போல் மேக் பண்ணுறது சைல்டிஷாக இருக்கும் நம்ம குழந்தைய இருக்கும்போது. பட் அடல்ட்டுக்கு ஏது தெரியுமாங்க. நம்ம ஹீரோவும் ஒன்று எழுதிக்கிட்டு 2 பேரும் ஸ்டார்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது இவங்க 2 பேரும் என்னோட தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வரேன். அந்த 4 ஸ்டார்ஸையும் ஒரு டப்பாவில் போட்டு அடிச்சிட்டு எப்போ இந்த பாட்டில் ஃபுல் ஆகுதோ அப்போ நமக்கும் வயசாகிடுங்கிறான். வருஷம் எழுதி இதில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க போல். சன்ரைஸ் எல்லோரும் ஒன்றா பார்க்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. அப்போது எப்பவும் போல் இவங்க நடுவில் உட்காந்துட்டு கொஞ்சல்ஸை போட்டுட்ருக்கேன். ஐயோ சாமி ரொம்ப முடியலடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டுட்ருக்கான். அட்லீஸ்ட் நீங்களாச்சும் உங்களுக்கான பர்சனை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டிங்க, ரொம்ப லக்கி, ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை இல்லைங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்களும் சீக்கிரமாக உங்களுக்கான பர்சனை கண்டுபிடிங்க. இது லக்கும் கிடையாது, சஃபப் பண்ணவும் தேவை கிடையாது. உங்களுக்கான ரைட் பர்சனை நீங்கள் மீட் பண்ணணும். உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க, உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டவங்க, அதான் லக்கியஸ்ட்டு திங்குன்னு இவன் சொல்லும்போது அப்போ ஃப்ரெண்ட்ஸாக தான்டா இருக்கணுங்கிறா. அப்போ நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே இவன் கேட்டுட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்திலேயே லக்கியஸ்ட் திங்னா உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஒன்றா இருக்கிறது தான் சொல்லும்போது அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே சன்செட்டு வர நம்ம ஹீரோயினும் ஃபோட்டோ எடுக்கவும் வா நான் உன்னை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு ஹீரோ எடுத்து கொடுத்துட்ருக்கான். அப்போவ பேக் கேமராவை ஆன் பண்ணி ஃபோட்டோ எடுக்க இவ சிரிச்சுட்டே இருக்கா. அவனுக்கு தெரியல, வா நம்ம ஒரு செல்ஃபி எடுப்போன்ட்டு ஒன்றா சேர்ந்து செல்ஃபி எடுக்க அப்போ நம்ம ஹீரோ அவளை டச் பண்ணாமே கை போடுறது போல் பண்ணிகிட்ருக்கான். ஃபோட்டோவெல்லாம் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாங்க. அப்போது இவன் கிட்ட வந்து உட்காந்துட்டு உன்னோட ஒயிட் டிஷர்ட் கார்ட்டூன் போட்டது ஞாபகம் இருக்கான்னு கேட்குறான். ஆமாம் எனக்கு பிடிச்ச டிஷர்ட் அது, என் அம்மா அதை தூக்கி போட்டாங்கன்னு சொல்ல இல்லை அதை கட் பண்ணி கொடுத்துட்டாங்க, நான் அதை விண்டோ துறைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்கிறான். இந்த பக்கம் சோயுவை காட்ட அவர் ஃபுல்லாக குடிச்சிட்டு ஒரு கல்லறை இருக்குது, அதை தொடச்செல்லாம் விட்டுக்கிட்டு பார்த்துட்ருக்காரு, யாருதுன்னு தெரியல. இந்த பக்கம் அவனோட பேரண்ட்ஸ் தான் அவனுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி அள்ளி எடுத்து போட்டுட்டு இருந்தா என்னால் வர முடியாதுன்னு டெக்ஸ்ட் பண்ணிட்டான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினோட ஃபேமிலியை காட்ட பக்கத்து வீட்டு ஆன்ட்டி நம்ம ஹீரோயினும் எல்லாரும் சேர்ந்து கேம் விளையாண்டுட்டு இருந்தா. நம்ம ஹீரோயினை தவிர எல்லாரும் மாற்றி மாற்றி வின் பண்ணுறாங்க, இவன் மட்டும் தோத்துக்கிட்டே இருக்கா. இந்த கேம் இவளுக்கு பெருசாக விளையாட தெரியாது. இன்னொரு ஆன்ட்டி வர வாங்க ஆன்ட்டின்னு சொல்லி அவங்கள பிடிச்சி உட்கார வச்சுட்டு எழுந்து வரும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ கால் பண்ணுறான். எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல என்னாச்சு ஏதாச்சும் சீரியஸா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரொம்ப சீரியஸுங்கிறான். இதோ வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸை வாங்கிட்டு நேராக ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டா. சரி எதுக்காக நீ மாஸ்க் போட்டிருக்குன்னு கேட்கும்போது அதுவா எனக்கு கோல்டு பிடிச்சிக்குதுன்னு சொல்லிட்டு நேராக உள்ளே வந்தான். இவங்க உள்ள உட்காந்து கார்ட் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அட பாவிகளா, இதுதான் நீங்கள் வேலை செய்கிற லட்சணமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வர எல்லாரும் மூஞ்சிலையும் ஸ்டிக்கராக இருக்குது, தோற்று போனவங்கலாம் ஒட்ட வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோவோட மூஞ்சிலையும் இவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் இருக்கு.
நீ கவலைப்படாத, நான் உன்னை வின் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சா நம்ம ஹீரோயின் தான் வின் பண்ணிட்டு இருக்கா. செல்லாது திடீர்னு வெளியெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி விளையாடக்கூடாதுங்க, நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு சொல்லி தந்து விளையாட வச்சு வின் பண்ண வச்சுட்டு இருக்கா. ஹீரோவோட மூஞ்சில் அப்படியே பாதி கம்மியாயிடுச்சு, இவங்க மூஞ்சில் எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. போதுப்பா சாமி விளாண்டதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக்கரை முதல்ல எடுக்கணும்னு எல்லாரும் கிளம்ப இவங்க 2 பேரும் ஒன்றா எழுந்திருக்கும் போது 2 பேரும் கையும் பட்டுருச்சு. ஒருத்தர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவங்க அப்படியே நடந்து போயிட்டாங்க. தென் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வரேன். அம்மா வந்து வந்துட்டியான்னு கேட்குறாங்க. எனக்கு பசிக்கலாமா, நூடுல்ஸ்லாம் வேணாங்க, நான் நூடுல்ஸே டெய்லியும் பண்ண மாட்டேன் வாடான்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா இவ்வளோ வெரைட்டி டிஷ்ஷாக பண்ணி வச்சுருக்காங்க, புதுசாக இறக்கியிருப்பாங்க போல். அதுவும் நம்ம ஹீரோ வெப்சைட்டில் போட்டிருக்கக்கூடிய டிஷ்ஷை தான் அதை பார்த்து இவங்க பண்ணியிருக்காங்களாமா. அவன் அதை சாப்பிட்டு இத்தனை வருஷ காலம் இல்லாமல் இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கேம்மா அப்படி சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக நம்ம ஹீரோயினோட அம்மாட்டிருந்து கால் வருது. நாளைக்கு பாரு பால் ரூமில் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிவிடுவேன், ஆனால் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதால எத்தனை பண்ணுறதுன்னு அளவு தெரியாமல் ஜாஸ்தியாக பண்ணிட்டேன். ஆனால் கவலைப்பட வேண்டியதில்லை, மீதி இருந்தது எல்லாத்தையும் வெளியே நாய்க்கு கொஞ்சம் போட்டுட்டு பையன் வந்தான் அவனுக்கும் கொடுத்துட்டேன், எல்லாம் காலி ஆயிடுச்சு சந்தோஷம் சொல்லவும். அடி பாவி தாயே, உன் பெத்த மகனை ஒரு நாயோட சேர்த்து வச்சு பார்க்குறியன்ட்டு அவனுக்கு இதையுமே நொறுங்கிடுச்சு. இந்த பக்கம் ஆஃபீஸ்க்கு வர லிண்டா நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கா செஞ்சு. அதை சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்குன்னு சொல்லவும் இஷ்யூ கம்பெனியில் லெஃப்ட் ஓவர் சேலஞ்சுன்னு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதை பார்த்து தான் செஞ்சேன்னு சொல்ல அந்த சேலஞ்சை கண்டுபிடிச்சவளே நான் தான், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்ட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட ஆஃபீஸில் லெஃப்ட் ஓவர் ஃபுட் சேலஞ்ச் தான் போயிட்டுருக்கு. நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் இந்த குட்டி பையன் ரொம்ப சூப்பராக பண்ணுறான். இவன் நம்ம ஹீரோயின் கிளைண்ட்டோட பையன் தான். அவங்க சொன்ன சாஸை யூஸ் பண்ணி தான் நான் இதை ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. உங்கள் மகன் கஷ்டப்பட்டு சாம்பியனை வின் பண்ணியிருக்கான், ப்ளஸ் உங்களோட அந்த சீக்ரெட் ஸ்பெஷல் சாஸ் கூட எங்களோட பிளாட்ஃபார்மில் பயங்கர பாப்புலர் ஆகிட்டுருக்கு. அதில் சூப்பரான ஒரு டிஷ்ஷை கூட உங்களுக்கு டைம் இருக்கும்போது வீடியோ மேக் பண்ணி எங்களோட பிளாட்ஃபார்மில் போடலாங்கும்போது ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சைனீஸ் நியூ இயர் வரும். வீட்டிலலாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்லலாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, சைனீஸ் நியூ இயருக்கு எங்கே போக போகிறங்கிற மாதிரி கேட்க அவங்களோட வில்லேஜுக்கு போக போகிறாங்களாமா. என் அப்பா சின்ன வயசுலேருந்து வளர்ந்த இடம், ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்கிறா நம்ம ஹீரோயின். தென் அப்படியே மீட்டிங்கை போட்டு லீவ் எல்லாம் சொல்லிட்டு ஃபேன் கிட்ட நீ நியூ இயர்க்கு எங்கே போக போகிறங்கிற மாதிரி கேட்க என்ன ஃபேமிலியோட எல்லாம் சாப்பிட்டுட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்க போவோங்கிற மாதிரி சொல்கிறான். சைனீஸ் நியூ இயர் தான் நானும் யாங்கும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணதே இல்லைங்கும்போது என்னதுன்னு கேட்குறான். இல்லை எல்லாரும் ஒன்றா செலிப்ரேட் பண்ணது கிடையாதுங்கிறான். டேய், இது ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல், வராத ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்னோட பேரண்ட்ஸ், நானோட பேரண்ட்ஸ்னு எல்லாரும் வருவாங்கன்னு இவன் சொல்லிகிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு சர்ஜரி போயிட்டுருக்கு. இவன் பயத்தில் நின்றுட்டு இருக்கான். என்ன சாப்பிட்டியா இல்லையா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு ஒரு பேஷண்ட்டோட ரிலேட்டிவை வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக என்னோட ஆன்ட்டி இங்கே வேலை செய்கிறாங்க, ஆப்ரேஷன் போகும்போது இது மாதிரி ரிலேட்டிவ் எல்லாம் கூப்பிட்றது நல்லது கிடையாது, அதனால உன் அம்மாவுக்கு நல்லபடியாக தான் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கும், மேபி மயக்கத்தில் இருப்பாங்க, எழுந்திருக்கிறதுக்காக வெயிட் பண்ணலாம். இங்கே பாரு, இது என்னோட விஷ் பாட்டில் கூடவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் லக்கி ஸ்டார்ஸில் நம்மளோட விஷயம் எழுதி உள்ளே போட்டு வச்சோன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் எல்லாமே நடக்கும். எனக்கு இது வரைக்குமே நடந்திருக்கு, நான் உனக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பேப்பரை எடுத்து அதில் அவங்களோட விஷயத்தை எழுதி அவள் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தராளோ அது போல இவனும் பார்த்து பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவோட அம்மா நல்லா குணமாயி நல்லபடியாக வாழணுங்கிறது தான் 2 பேரோட விஷயமே. அதை அழகாக மேக் பண்ணி பாட்டிலில் போட்டு குலுக்கி வைக்கிறா. கண்டிப்பாக இதில் உள்ள விஷயம் எல்லாமே நடக்கும்னு சொல்லி இதை இன்ன வரைக்குமே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் டாக்டரும் வெளியே வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்துக்கோங்க, பேஷண்ட் நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே இந்த பக்கம் காட்ட ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஜியாங் குரூப் இருக்கு இல்லையா, ஜோயு வேலை செய்யற இடம், அவங்க நம்ம ஹீரோயினோட பேங்க் கிட்ட லோன் கேட்டிருக்காங்க. சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் அவளோட பக்க ரீசனை எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஓகே, டிஸ்கஸ் பண்ணிட்டு திரும்ப பார்க்கலாங்கிற மாதிரி பாஸும் முடிக்க நம்ம 2 பேருக்கும் ஃபேட் இருக்குங்கிற மாதிரி நினைச்சேன்னு சொல்ல நான் விதியெல்லாம் நம்ப மாட்டேங்கிறா. அப்போ காரணங்களை மட்டும்தான் நம்புவீங்களா, எமோஷனுக்கு இடம் இல்லையான்னு கேட்குறான். எமோஷன்ஸுங்கிறது பர்சனை பொறுத்தது, அதுக்கு சில பேர் ஒருத்தே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட வீட்டை காட்ட நம்ம ஹீரோ தான் வந்து பைப்பெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் வர அடடா நாங்களாம் சாப்பிட்டு முடிச்சிட்டுமேன்னு சொல்ல இவ்வளோ சீக்கிரம் சாப்பிடுவீங்க நான் என்ன கனவா கண்டேங்கிறா. பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே அவளை சாப்பிட வச்சுக்கிட்டே இந்த நியூ இயர்க்கு ட்ரிப் எங்காவது போகலாமா அப்படிங்கிற மாதிரி விட்டு போட்டு வைக்கிறான் ஹீரோ. முடிச்சுட்டு கிளம்போது பைப்பை சரி பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தியா நீ கேட்க ஆமாம் அப்புறம் இதுக்கு வந்துன்னு சொல்லிட்டு
இவ கிளைண்ட்டோட கடை வந்துட்டு ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு கூட இப்போ நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோன்னு எல்லாம் சொல்லிட்டு, ஆமாம் நிஜமாவே நீ இந்த நியூ இயர்க்கு ட்ரிப் போகலான்னு தான் யோசிச்சு வச்சிருக்கியா, உன்னோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகலன்னு கேட்க, அதை விடு நீ போ நான் போய்க்கிறேங்க, ரொம்ப நிறைய சாப்பிட்டேன், டைஜஸ்ட் ஆகிறதுக்காக தான் அப்படியே வெளியே வந்தங்கவும் நான் கூட வழி அனுப்ப வந்தையோன்னு அக்கறையாக நினச்சிட்டேன், தப்பு தான்ட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்கு பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் கடைசியாக ஒரு லோனை வேற நான் இப்படி பண்ணிட்டேனேன்னு சொல்ல, அது பரவாயில்லம்மா, ஆனால் இதுக்கு முன்னாடி நீ பிடிச்சி கொடுத்த அந்த கிளைண்ட்னால நம்மளோட பேங்க் பயங்கரமாக பாப்புலர் ஆயிடுச்சு, ஸோ அதுக்காக தான் அப்ரிஷியேட் பண்ணி உனக்காக இப்போ நாங்கள் அவார்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு கிளம்ப, நம்ம ஹீரோயினை பிடிக்காதவங்க எல்லாரும் இப்போ எவ்வளோ பெரிய கிளைண்ட்டை வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க, அதை பற்றி கண்டுக்காம முன்னாடி பண்ணதுக்கு சூப்பர்னு சொல்லி அவார்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா, எது பண்ணுறதுக்கு முன்னாடியும் நல்லா அனலைஸ் பண்ணி தான் பண்ணணுங்க, நான் வேணா அந்த அனலைஸ்க்கு ஹெல்ப் பண்ணவா, அப்படியே உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்ட மாதிரி இருக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து சொன்னதும், இல்லை நாங்கள் போய் வேலையை பார்க்குறோன்ட்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட என்னானாலும் சரி ஒரு 10 ரூமை எனக்காக புக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ பிளான் போட ஆரம்பிச்சிட்டான். இந்த பக்கம் ஜியாங் குரூப்போட சிஇஓ சோயி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தான் லோன் கிடைக்கல இல்லையா, உன்னோட ஜூனியர் ரொம்ப நல்லாவே வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னதும் இவன்ட்டு இருந்து பதிலே இல்லை. இப்போ நம்ம ஹீரோ அந்த ட்ரிப்புக்கு ஓகே பண்ணுறதுக்காக விட்டு அள்ளி விட ஆரம்பிச்சிட்டான் அம்மாட்ட. நியூ இயர் அன்னைக்கு ஹோட்டலில் ரூமை புக் பண்ணிட்டு ஒரு பெரிய டேபிளில் ஒரு சூப்பரான டின்னரை எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும், நம்மளே குக் பண்ணி க்ளீன் பண்ணி அதெல்லாம் நல்லாவா இருக்கு, அது எக்ஸ்பென்சிவ்னு நினைக்காதீங்கம்மா, அதுக்கு தான் என்கிட்ட ஒரு கூப்பன் இருக்கு, அவங்களோட ஹோட்டலுக்கு நான் ஹெல்ப் பண்ணதால எனக்கு இந்த கூப்பன் கொடுத்தாங்க, இதை வேஸ்ட் பண்ண வேணாமே, நம்ம போய்க்கலான்னு சொல்ல, ஷியான் நீ ஒரு பாஸ், அதனால உன் எம்ப்ளாயிஸ்க்கு கொடுப்பான்ட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நியூ இயர் ரொம்பவே நெருங்கிடுச்சு. எனது இந்த கூப்பன் மறுபடியும் என்கிட்டயே வந்திருக்குன்னு அம்மா கேட்க, என்னோட கொலீக்ஸ் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் வேற பிளான் இருக்காமா, என்ன பண்றது நம்மளும் போலையாச்சே தூக்கி போடுங்கன்னு சொல்ல, ஐயோ எதுக்காக வேஸ்ட் பண்ணணும், நம்மளே போயிட்டு வந்துடலாங்கிறாங்க. ஆனா அங்க 10 ரூம் இருக்குமாச்சே, இவங்களோட ஃபேமிலி சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு ஒரு 6 ரூம் நமக்கு இருந்தா போதும், மீதி நாளை என்ன பண்றதுன்னு கேட்க, நம்மளோட க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிறவங்களையும் கூட்டிட்டு போலாமேங்கிறான். க்ளோஸ் சர்க்கிளா, அப்போ டேங்யாங் ஃபேமிலியையும் ஃபேங்கு ஃபேமிலியும் கூப்பிட்டுலாங்க. ஃபேங்கோட ஃபேமிலி அவங்களோட ஆன்ட்டியெல்லாம் கூப்பிட்டு வருவாங்க, ஸோ ரூம் பத்தாதுமான்னு சொல்ல, அப்போ நம்ம யாங்கோட ஃபேமிலியவே கூப்பிட்டுக்கலாம். ஹீரோவோட பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நேராக டான்ஸ் கிளாஸில் நம்ம ஹீரோனோட அம்மாவை மீட் பண்ணி, பெரிய ஹோட்டலில் ஒரு 10 ரூம் ஆஃபரில் கிடச்சிருக்கு, நாங்கள் 2 பேரும் எங்களோட பிரதர்ஸு எங்கள் அம்மா அப்பான்னு சொல்லிட்டு 6 ரூம் போதும் எங்களுக்கு, ஸோ நீயும் உங்கள் தங்கச்சி ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு வந்தேன்னா நல்லாயிருக்கும், சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலான்னு கூப்பிட ஒத்துக்கிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ்லையும் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் டே நியூ இயர். இவனும் வேலையை முடிச்சுட்டு நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி எப்படி போகலாங்கிறத டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் வந்து இப்படி 4 ட்ரெஸ்ஸை போட்டு எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கான். அடடே வாருக்கு போக கிளம்பிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸை போடுறீங்கன்னு சொல்லி கேட்க, ஏதோ இதுதான் டேங்யாங் ஃபேமிலியெல்லாம் வருவாங்க, என்னம்மா நீங்கள் இப்படி இருக்கீங்க, உங்களோட அழகை நீங்கள் தானே எடுத்து காட்டணும்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு இவனே வகை வகையாக எடுத்து கொடுக்குறான். அதில் கடைசியாக இதை ஃபைனல் பண்ணுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் பிங்கை போட்டு, ஐயோ ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி இருப்பேன், பிளாக்குன்ட்டு ஓடி வந்துவேன், ஃபெஸ்டிவலுக்கு பிளாக்கை போடக்கூடாது, பர்பிள்ன்ட்டு அடுத்து ஓடி வந்துவேன், ரொம்ப சீப்பாக தெரியுமேன்ட்டு இருக்கா. இது ஜஸ்ட் நியூ இயர் தானே, ஷியான் ஃபேமிலியோட சேர்ந்து தான் கொண்டாட போகிறோம், அதுக்கே நீ இப்படி பண்ணிட்டு இருக்கங்க, யார் சொன்னா, நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலையேன்ட்டு இருக்கா. அப்போ இதுவே போதும் இல்லைங்க, நல்லா இருக்கு இது எடுத்துக்கோ, எனக்கு இதில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேங்க, நீங்கள் ஒரே நிமிஷம் இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன்ட்டு இன்னும் செலக்ட் பண்ணல. ஆக மொத்தம் 2 பேருக்குள்ளேயுமே ஃபீலிங்ஸ் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. பட் அதை இன்னும் அவங்க கிளியராக புரிஞ்சுக்கல. ஆனால் நம்ம ஹீரோ பல வருஷமாகவே ஃபீலிங்ஸோட சுத்த மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோனோட ஃபேமிலி பக்காவாக ரெடி ஆயிடுச்சு, கிளம்ப போகிறோம். நீ என்ன பண்ணுற, நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணா, ஹீரோவோட தாத்தா கீழே விழுந்துட்டாராமா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ரொம்ப பெருசாக பாதிப்பு இல்லை, பட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்களாமா, அதனால வர முடியாது, சாரி, வவுச்சர்லாம் அனுப்புகிறேன் நீ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்ல, ஹெல்த் ரொம்ப முக்கியம், சாரி எல்லாம் எதுக்கு கேட்குறேன்னு சொல்லிட்டு சோகமாக போயிடுச்சு. நம்ம ஹீரோவோட தாத்தா சொந்த ஊரில் தான் கீழே விழுந்தது, இப்போ அங்கே தான் இருக்காரு. நியூ இயர் அன்னைக்கு இப்படி தான் கீழே விழுவீங்களா, பார்த்து இருக்க மாட்டீங்களாப்பான்னு சொல்லி ஹீரோவோட அம்மா பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் சின்ன குழந்தை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கவும், உங்களுக்கு 80 வயசு ஆச்சு, 8 வயசு மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கேன். இதை வெளியிருந்து கடல் சாப்பிட்டுக்கிட்டே ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஏப்பா போய் அப்படியே சமாதானப்படுத்துதுங்க, நீங்க என்னை விட வயசுல பெருசு தானே, நீங்க போங்க அங்கிள்னு ஹீரோ சொல்லவும், இல்லப்பா உங்க அம்மா கிட்ட மனுஷன் பேச முடியுமா நின்றுட்டு இருக்கேன். நம்ம ஹீரோனோட ஃபேமிலி அங்கேயே வந்துட்டாங்க.
ஏன் ஹோட்டலுக்கு போகாமல் இங்கே வந்துட்டீங்கன்னு சொல்லி ஹீரோ கேட்க, சேர்ந்து கொண்டாடலான்னு முடிவு பண்ணிட்டு பிரிஞ்சு போனா எப்படி, அதனால தான் எல்லாரும் இங்கேயும் வந்துட்டோங்கிறாங்க. அம்மா இவங்களை பார்த்ததும் பயங்கரமா குஷியாக ஆரம்பிச்சிட்டாங்க. போமா நீ இவனோட அப்படியே ஜாலியாக வெளியே போயிட்டு வா, நீங்களாம் வரலன்னு தான் அவன் சோகம் ஆயிட்டான்னு சொல்லி இவங்க 2 பேரை அம்மா அனுப்பி வச்சுட்டு இங்கே அப்படியே ரவுண்டா உட்கார. ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி ஹீரோயினோட கம்மல்ல முடி மாட்டிக்கிச்சு, அதை எடுத்து விட்டுட்டு இருக்கான். இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவனையும் பார்த்துட்டு இருக்கேன், நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு தாத்தாவை பார்க்க உள்ள வராங்க. அப்படியே ஜாலியாக பேசும்போது, என்னம்மா பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை இன்னும் சிங்கிள் தான் சொல்கிறா. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் எவனோ எந்த லக்கி பாயும் சொல்ல நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். நீயும் சிங்கிள் தானே, எதுக்காக சிரிச்சிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் பார்த்து கேட்க, ஒன்றும் பேச முடியல, அமைதியாயிட்டான். இப்போ அடுப்பு ஏதோ பற்ற வச்சுட்டு இருப்பான் போல ஹீரோ. பாரு ட்ரெஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் எப்படி இதோட வேலை பார்க்குறதுன்னு சொல்லி அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தாங்கம்மா ஏன் அம்மா உங்களுக்காக கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எடுத்து ட்ரெஸ்ஸை கொடுக்க, அம்மா பயங்கரமா குஷி ஆயிட்டாங்க. வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ இப்போதானே வந்திருக்க ஷியாங், இவளை அப்படியே கூப்பிட்டு போய் சுற்றி காமிச்சிட்டுவான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஜாலியாக அப்படியே ஊரை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட்டு வந்திருந்தா கூட நல்லா இருக்கும்னு சொல்ல, ஃபேங்காவது பரவாயில்ல ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கான் ஃபேமிலியோட. ஆனால் இந்த செங்கு பையன் ஃபெஸ்டிவல் கூட பார்க்கல, கம்ப்யூட்டர் பிடிச்சிட்டு தான் அழுதுட்டு இருக்கான்னு சொல்ல, ஆமா அப்படி பார்த்தா நம்ம 3 பேர் தான் இன்னும் தனிமரமாவே சுற்றிட்டு இருக்கோன்னு சொல்ல, ஏன் அப்படி சொல்கிற, உனக்கு தான் நான் இருக்கலங்கும் போது அதனால என்ன பையன்னு கேட்குறா. குக் பண்ணுவேன், ஃபார்மிங் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேனேன்னு சொல்லும்போது, செங்கு சொல்லியிருக்கான்ல இன்னும் 10 வருஷம் தான், அதுக்கப்புறம் மொத்த வேலைகளையும் ரோபோட்டே பண்ண ஆரம்பிச்சிடுன்னு சொல்ல, ரோபோட்ஸால என்ன ரீப்ளேஸ் பண்ணவே முடியாத சில விஷயங்களும் இருக்குங்க, என்ன மாதிரின்னு கேட்குறா. நீயே கெஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். சுற்றி முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கும் வந்துட்டேன். உள்ள வீட்டில் டேங்கோ ஷியானோ நல்ல மேட்சாக இருக்காங்கப்பா. டேங்கு பேங்க்ல நல்ல பொசிஷன்ல இருக்கா, ஷியானு அவனோட ஓன் கம்பெனியை வச்சிருக்கான். இப்போ ரீசெண்டா பணக்காரங்க லிஸ்ட்ல கூட நம்ம ஷியான் வந்திருக்கான். ஒருத்தர் பத்தி ஒருத்தர் கூட நல்லா புரிச்சு தானே வச்சிருக்காங்க. 2 பேரும் வாழ்க்கையிலையும் சேர்ந்த வாழ்க்கை நல்லா இருக்குமேன்னு சொல்ல, ஹீரோவோட அம்மா அவங்க 2 பேரா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஷியான் அவளை பிக் பிரதரா தான் பார்த்துட்டு இருக்கான். ஒரு டைம் ஸ்கூல் படிக்கும்போது அவன் பாஸ் ஆகாம போயிட்டான் ஒரு சப்ஜெக்ட்ல. இதை தெரிஞ்சு டேங்கு வந்து இப்படி நின்னதும் பேக்கை தூக்கிக்கிட்டு அவன் ஓடிய போயிட்டான் தெரியுமா. டேங்கால தான் அவன் காலேஜில் கூட நல்லபடியாக பாஸ் பண்ணி வெளியே வந்தான். அவனே சொல்லியிருக்கான் தெரியுமா, நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. தென் இப்போ அப்படியே கேலிகிராஃபியெல்லாம் எழுதும் போது ஹீரோயின் தான் கூப்பிடுறாங்க. நான் இன்க ரெடி பண்ணுறேன்னு ஹீரோ போய் உட்காந்துக்க, நம்ம ஹீரோயின் தான் எழுதுறா. ஹீரோவோட அம்மா நம்ம டேங்கை பற்றி பயங்கரமாக புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. புள்ள PhD முடிச்சிருக்கா, பேங்க்ல வேலை செய்யறான்னு சொல்ல, பையனுக்கு மட்டும் என்ன குறைச்சலாமா, சொந்தமாக கம்பெனியை ரன் பண்ணுறான், அதுவும் சூப்பராக போயிட்டு இருக்கு, நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சுற்றி இருக்கவங்க எல்லாருமே எனக்கு இது பண்ணி கொடு இது பண்ணி கொடுன்னு சொல்லவும், நம்ம ஹீரோவே ஒரு ரேபிட்டை அழகாக வரைஞ்சி கொடுக்குறான். ஸோ இப்படி எல்லாரோடதையும் பண்ணிட்டு இருக்க 2 பேரும் சேர்ந்து, பையன் கூட ரொம்ப அழகாக இருக்கான், நல்ல பையனாவே இருக்கான், ஒய்ஃபை நல்லா பார்த்துப்பான், 2 பேரும் ஜோடி சூப்பராக இருக்குன்னு சொல்ல, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் பல வருஷமா இருக்கோன்னு ஹீரோ சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஷிப்போ லவ்வோ ரெண்டுமே எமோஷன் சம்மந்தப்பட்டது தானே, 2த்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்கு, டக்குன்னு எப்போ வேணா மாறிடும் தெரியுமான்னு சொல்ல, இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணா வெளியே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஹீரோ கொடுக்குற மாதிரி கொடுக்காம பண்ணவும் அதுக்கப்புறம் ஊட்டி விட்டுட்டான். தென் நம்ம ஹீரோயின் கொடுக்க, இல்லை வேணா நீயே சாப்பிடுங்கிறான். ஷியான் கொஞ்சமாவது என்ன நம்பணும் சரியான்னு சொல்லிட்டு கொடுக்க, அவ்வளோ அதே மாதிரி பண்ண, அப்புறம் அவன் சாப்பிட்டுட்டான். ஸோ இப்படியே மாற்றி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படியே இந்த பக்கம் காட்ட ஜாலியாக சமைச்சிட்டு இருக்காங்க சந்தோஷமா. இந்த வருஷம் நியூ இயர் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இவங்க 2 பேரும் டேபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது ஹாஃபா இருக்கு. முன்னாடி எல்லாம் ஆம்பளைங்க வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டா திரும்பி வரும்போது தான் இந்த 2ஐயும் ஒன்னா சேர்ந்து ஃபேமிலியா ஒன்னா இருக்கும்போது தான் இந்த டேபிளை யூஸ் பண்ணுவாங்களாமா. வெளியே போயிட்டாங்கன்னா பாதி தான் யூஸ் பண்ணிப்பாங்களாமா. ஸோ இந்த டேபிளை ரீயூனியனுக்காக யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாமா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மீனிங் இருக்கும், உண்மைதான் சொல்ல. அப்போ நம்மளுமே நிஜமா ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட அம்மா ஆப்ரேஷன் முடிச்சு வீட்டுக்கு திரும்பி வரும்போது, நாளைக்கு நியூ இயர் அம்மா, வீடெல்லாம் ஒரே குப்பையாக இருக்குது, இதெல்லாம் க்ளீன் பண்ணி போடணும்னு நினச்சி இப்படி இருக்கேன்னு அம்மா சொல்ல, நானே பண்ணிக்கிறமான்ட்டு இருக்கான். ஆனால் ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயின் ஃபேங்கு நேன்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்துட்டாங்க. இருக்க சாப்பாட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. வீடு வேற கொஞ்சம் அழுக்கா இருக்குன்னு ஹீரோ ஃபீல் பண்ண, அட நாங்கள் க்ளீன் பண்ண ஹெல்ப் போகிறோம்னு சொல்லிட்டு ஆளு பிரிச்சுக்கிட்டு நல்லா வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தோஷமாக வேலை செய்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவே எமோஷனலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தென் இப்போ ப்ரெசண்ட்டில் ஃபுட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஹீரோ ஒன்று எடுத்து வாயில் போட, ஏய் திருடுறியா ஆன்ட்டிகிட்ட சொல்லிடுவேன்னு சொல்ல இவன் வாயில் ஒன்று அணைச்சி வச்சுட்டான். உன்னை என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு போக, நைட்டு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி கத்திட்டு ரவுண்டாக உட்காந்துட்டு சாப்பிட போகிறாங்க.
அப்போது நம்ம ஹீரோவோட தாத்தா நான் ரொம்பலாம் பேச மாட்டேன் சீக்கிரமாக முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு வருஷம் குழந்தைகளுக்கு நியூ இயர் அன்னைக்கு ரெட் பாக்கெட்ஸ் கொடுப்போம், அதை நம்ம பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் போனா போகுது, ஷியானுக்கு 30 வயசானாலும் பரவாயில்ல, இன்னும் கல்யாணம் பண்ணல, அதனால அவனையும் குழந்தைகள் லிஸ்ட்டில் சேர்த்தி அவனுக்கும் இந்த வருஷம் ரெட் பாக்கெட் தரேன்னு சொல்ல இன்னொரு பையன் கூட இன்னும் பெரிய வயசாயிட்டு குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிட்றீங்களேன்னு சொல்லி கேட்கும்போது கவலைப்படாதீங்க, இந்த ஒரு வருஷம் குழந்தைங்களோட லிஸ்ட்ல இருந்துட்டு அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணி பெரிய பசங்க ஆயிடும்னு சொல்ல டேய் லூஸ் மாதிரி பேசாத, நம்ம கல்யாணம் பண்ணிக்காம இருந்ததால தானே நமக்கு காசு கிடைக்குது, கல்யாணம் பண்ணலன்னா தான் காசே கிடைக்குங்கிற. அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா ஸ்கூல்லலாம் என் பையன் படிக்கவே மாட்டான், டேங்க் வந்ததால தான் ஓரளவு படிக்கவே ஆரம்பிச்சான் தெரியுமா, அதனால தான் பைபிள்லாம் நல்லபடியாக டேங்கால காலேஜையும் முடிச்சு இப்போ ஒரு நல்ல பொசிஷன்லையும் இருக்கான், டேங்க் இல்லைன்னா அவன் காலேஜ் பக்கம் எட்டி கூட பார்த்துருக்கவே முடியாது தெரியுமான்னு சொல்ல ஆமாம் டேங்க் இல்லைன்னா இப்போ சீஃபுட் கடையை வச்சு மீனைத்தான் என் பேரன் வித்துட்டு இருந்திருப்பான்னு தாத்தா சொல்லவும் இப்போவும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை, ஆன்லைனில் நான் மீனை தான் வித்துட்டு இருக்கேங்கிறான். சரி அப்படியே சாப்பிடுவோன்னு ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு சாப்பிட இந்த பக்கம் ஃபேங்கோட ஃபேமிலியுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே நம்ம ஹீரோயினை காட்ட அவங்களுக்கு ஒட்டுக்கா ஃபோனில் ரெட் பாக்கெட் வந்திருக்கு, 8 சென்ட் 66 சென்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபேங்கு நேனுக்கு கூட வந்திருக்கு. அட பாவி செங் நாயே, ஒரு யான் கூட அனுப்பாம இப்படி அனுப்பிட்டு தெரியறியேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வாய்ஸ் மெசேஜை போட இந்த பக்கம் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய செங்கு தான் காட்டுறாங்க. நியூ இயர் அன்னைக்கு அவன் வேலை தானே பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்பா அம்மா வீடியோ காலை போட்டு சைனீஸ் நியூ இயர் அன்னைக்கு கூட நீ ஏன்ப்பா வேலை பார்த்துட்டு இருக்க, நீயும் ஒரு பாஸ் தானே, வேற யாராச்சும் வேலைக்கு போட்டு நீ வர வேண்டியது தானேன்னு கூப்பிட டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ரெஸ்டே கிடையாதுமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் வெளியே சாப்பிட போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸா, நானும் எல்லா ஃப்ளேவர்லையும் இங்கே டிஷ்ஷஸ் வாங்கி தான் வச்சுருக்க பாருங்க, நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக டம்ப்ளிங் எல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க, நான் அதை எடுத்துகிட்டு வந்து குக் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அனுப்பின மெசேஜை பார்த்துட்டு ஒரு யானுக்கும் மேலே வர மாதிரி தான் நான் டிஜிட்டலாக சென்ட் பண்ணி அனுப்பியிருக்கேன், அது உங்களுக்கு வராது லக்கு பொறுத்ததுன்னு சொல்ல என்ன 1.18 யானா சாவடிக்காதடா எங்களேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நீ அவள் கட்ட சாப்பிடலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அங்கே மோமோஸ் மட்டும் தான் இருக்குது, எனக்கு ஏதாவது ஸ்பைஸியாக வேணுமேன்னு சொல்லி கேட்க பக்கத்தில் தான் ஹாட் பாட் இருக்குது, நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவளோட மேனேஜர் கிளம்புறாங்க. அப்போது நம்ம நினாவுக்குமே செங்கு ரெட் பேக்கெட் அனுப்பி வச்சிருக்கான், அதுவும் 188 யான், அவங்களுக்கெல்லாம் ஒரு யானுக்கும் கம்மியாக கொடுத்துட்டு இவளுக்கு மட்டும் இவ்வளோ அனுப்பி வச்சிருக்கான். என்னது இதுன்னு அசிஸ்டன்ட் பார்த்துட்டு கேட்க செங்கு தான் ஏதோ சின்ன ப்ரோக்ராம் மாதிரி பண்ணி அனுப்பியிருக்கான்னு சொல்லவும் பார்த்தீங்களா அவர் உங்களுக்காக இது ஸ்பெஷலாக பண்ணி அனுப்பி வச்சிருக்காரு, எப்பவும் வியடா சுற்றுற பையன் இவ்வளோ கைண்டாக அனுப்பி வச்சிருக்காருன்னு சொல்ல ஸ்பெஷலாக எனக்குன்னு அனுப்பி வச்சிருக்கானா, எப்படி அவன்கிட்ட பர்சனலாக பேச ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு குரூப்பில் 1000 யானா சென்ட் பண்ணி விட்டுட்டா. அதில் எல்லாருக்கும் 80 60ங்கிற மாதிரி கிடைக்க செங்குக்கு மட்டும் 1.88 யான் தான். பாத்தியா கர்மா பூமரங், உண்மைதான் அவன் நமக்கு பண்ணால் அவனுக்கே இப்போ கிடைச்சிருச்சு பாத்தியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நம்ம அப்படியே அந்த பக்கமாக போய் 5 ஒர்க்ஸ் வெடிப்போன்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். இந்த பக்கம் செங்குக்கு 1.88 யான் தானே கிடச்சிருக்கு, என்ன இவ்வளோ தான் கிடச்சிருக்கான்னு இவ கேட்கும்போது அது அவரோட பேட் லெக் மேடம்னு சொல்லிட்டு வரா. சாப்பிட உட்காந்தவன் டக்குன்னு என்ன நினச்சாலோ அவனுக்கே தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயர்னு பர்சனலாக டெக்ஸ்ட் பண்ணிட்டா. தென் அவள் சாப்பிட்றது ஃபோட்டோ எடுத்து இந்த இடத்துல வாங்கி இதை சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எப்போவும் ஒரு லைவ் போகும் இல்லையா, அதில் போட இதை பார்த்தவன் அடுத்த செகண்டே அதை செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கான். அப்படி பார்த்தா இவனுக்கு நினா மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதான் போல. அப்படியே இந்த பக்கம் இவங்க 2 பேரை காட்ட பட்டாசு வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. இவன் கொஞ்சம் எல்லாம் வாங்கிக்கிட்டு பே பண்ணிட்டு வரேன், இவன் ஏதோ ஒன்று கைக்குள்ளே அடக்கிக்கிட்டு நான் ஒன்று வாங்குறப்பான்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ கிட்ட என்னன்னே சொல்லாமல் வாங்கிட்டு வரா. என்ன வாங்கின சொல்லுன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோவும் நம்ம 2 பேரும் சேர்ந்து கொண்டாடுற ஃபர்ஸ்ட் சைனீஸ் நியூ இயர் இல்லையான்னு சொல்ல ஆமாம்மான்னு சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயர் ஷியான் சின்ன பையான்னு ஒரு சாக்லேட் மாதிரி இருக்கு அதை கொடுக்குறா. அது பபிள் கம்மை வாயில் போட்டுட்டு 2 பேரும் ஒட்டுக்கா முட்டையை விட ஹீரோ தான் பெருசாக வருது, இவ்வளோ உடஞ்சி போயிடுது. 2வது டைமும் அப்படியே வர அவன் மேலேயே உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா டிஷ்யூவை துடைக்க கொடுத்துட்ருக்கா. நான் இப்போ அப்படியே வந்துட்டுருக்கேன். அவங்க வீட்டில் இவங்க 2 பேரும் வரைஞ்சி கொடுத்தது எழுதி கொடுத்தது தான் ஒட்ட வச்சுட்டு இருக்காங்க. அப்போது ஒரு வீட்டில் வார்த்தைகள் இருக்குது, ட்ராயிங்ஸ் இல்லை. குட்டி பையனுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டேனாம்மா, நாளைக்கு வந்து எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வரேன். ரெட் பேக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. தாத்தா கிட்ட இருந்து வாங்கியாச்சு, கல்யாணம் பண்ணல இல்லையா உங்களுக்கும் தரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவும் கொடுக்க ஹீரோவோட அம்மா உங்க 2 பேருக்கும் மேலே நான் கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ அவன் காசு ஹீரோயின்ட்ட கொடுத்து நாளைக்கு கார்ட்ஸ் விளையாடுவோம், நீ என்னோட டீம் அப் ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ மேலே வராங்க. இதெல்லாம் என்னது அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு அவளுக்காக ஒரு நெக்லஸ் வாங்கியிருக்காங்க, அழகாக இருக்குது, எனக்கு போட்டு விட ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல ஹீரோ தான் அவளுக்கு போட்டு விடுறான். இவளுக்கு எப்போ ஒரு மாதிரிலாம் ஆயிட்டுருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்ல
ஆமான்னு சொல்லவும் இப்போ கொஞ்சம் இதை கழட்டி விடு, நான் அப்புறமா போட்டுக்கிறேன்னு சொல்றா. சரின்னு எடுத்துட்டு இதெல்லாம் என்னதுன்னு போட்டோஸ் பார்த்து கேட்டுட்டு இருக்கான். இது ஏம்மா எங்க இருக்கும்போது எடுத்தது, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எடுத்தது, ஆன்டிஸோட எடுத்ததுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த குட்டி பையன் நீயான்னு கேட்கிறா. 4 வயசு தானே இருக்கும் உனக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பின்னாடி க்ளோஸாக தான் நின்றுட்டு இருக்கான். இவளுக்கு நல்லாவே புரியுது. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே கொஞ்சம் நேரம் அது இதையும் கேட்டவ டக்குன்னு இந்த பக்கமா வந்து, அம்மா யார் இந்த புள்ள இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொந்தக்கார புள்ளன்னு சொல்கிறான். அப்புறம் எடுத்து பார்த்தா தெரியுது அதில் உள்ளது இவன் தான். டே இந்த புள்ள ட்ரெஸ்ல அழகா இருக்கடா, அதுவும் பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு பிரிட்டியா இருக்குன்னு சொல்ல. என் அம்மாவுக்கு பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எல்லா பசங்களுமே சின்ன வயசுல பொண்ணுங்க ட்ரெஸ்ஸை போட்டு ஃபோட்டோ எடுக்கிறது வழக்கமான ஒன்று தானேன்னு இருக்கான். ஒரு ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தவன் குரூப்பில் சென்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சென்ட் பண்ண அவள் கொடுக்க மாட்டேங்கிறா, இவன் கொடுன்னு சண்டை போட ஸ்லிப் ஆனதில் இப்படி பயங்கர க்ளோஸில் இருக்காங்க. ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயினால அவனை பார்க்க கூட முடியல. இந்த பக்கமாக திரும்பிட்டு இருக்கா. அவனும் அவளையே பார்த்தவன் அப்படியே கிஸ் பண்ணுறதுக்கு தான் போகிறாங்க. 2 பேரும் கிஸ் பண்ணியிருப்பாங்க. டக்குன்னு யாரோ போகிற மாதிரி இருக்கு, பிடிச்சி தள்ளி விட்டுட்டா. யாரோ போன மாதிரி இருந்தாங்கன்னு சொல்ல இவன் போய் பார்த்துட்டு யாரும் இல்லையேன்னு சொல்லவும் அப்போது பூனைக்குட்டியாக இருக்குமோன்ட்டு இருக்கா. இவன் வந்ததும் நான் குரூப்லலாம் சென்ட் பண்ணலன்னு சொல்ல இவனும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு சாரி கேட்குறான். இவளுக்கு வார்த்தை வர மாட்டேங்குது, பரவாயில்லங்கிறா. 2 பேரும் உளறாங்க, வார்த்தையே வர மாட்டேங்குது. ஆமா கரெக்டாக கீழே வாங்க 5 ஒர்க்ஸ் படிக்கன்னு சொல்லிட்டு கூப்பிடேன். சரி நான் போகிறேன்ட்டு போக இவன் கையை பிடிக்க வரான். பட் அவள் போயிட்டா. அவட்ட பேசணும்னு நினச்சிருப்பான் போல். இப்போ இவ கீழே வந்ததும் பக்கத்தில் வந்து நிற்கிறான். ஆனால் அவங்க அம்மா இடையில பூந்துக்கிட்டு 5 ஒர்க்ஸ் எல்லாம் வெடிக்க ஹாப்பி நியூ இயர்னு கத்திட்டு இருக்க இவனும் பின்னாடி தனியாக நின்றுட்டு அவளை பார்த்துட்டு இருக்கான். தென் அப்படியே அவன் அங்கேருந்து போக அதுக்கப்புறமா தான் இவ திரும்பி பார்க்குறா. இவ்வளோ அவனோட பேச போகல, அங்கேயே நின்றுட்டா. இவனும் மேலே வந்து நின்றுட்டு அவங்க 2 பேரும் ஆல்மோஸ்ட் கிஸ் பண்ண போயிருப்பாங்க இல்லையா, அவள் டக்குன்னு தள்ளி விட்டது அதை நினச்சி பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கான். அவள் உன்னை ஒரு பிரதர் மாதிரி ட்ரீட் பண்ணுறா, ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு இவனையே திட்டிகிட்டு இருக்கான். தென் இப்போ அப்படியே இறங்கி வரும்போது அவள் படுக்கிறதுக்கு போகிறா. தூக்கம் வரலையா, நான் வேணா டீ வச்சு கொடுக்குவான்னு கேட்க இல்லை இப்போ தான் ப்ரஷ் பண்ணிட்டு வந்தேங்கிறா. சரி போய் தூங்க அப்படி சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வந்துட்டாங்க. இவளுக்கு எப்படி அவன்கிட்ட பேசுறதுன்னு தெரியல. சரி மீட் பண்ணலாமான்னு கேட்கும்போது மெசேஜ் இன்னும் சென்ட் பண்ணல. கரெக்டாக அம்மா தூங்குவா அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இவனும் இந்த பக்கம் வெளியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஊருக்கும் வேற இவங்க கிளம்ப ஹீரோ தூங்கிட்டு இருக்கானம்மா. சரி நான் மெசேஜ்லேயே அவன்கிட்ட சொல்லிக்கிறேன், அவனை தூங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறா. இவன் நிஜமாவே தூங்கிட்டான். அப்புறம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் எழுந்து பார்க்குறான். டேங் என்ன போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அடடே இது வேற மறந்துட்டு போயிட்டாங்களா, உன் தாத்தா அவங்களுக்காக பார்த்து ரெடி பண்ணதேன்னு சொல்ல பிரச்சனை இல்லை நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு சைக்கிள் எடுத்துட்டு வரா. இவங்களும் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்ககிட்ட அப்படியே அதை கொடுத்துட்டு டாங்யாங் நேற்று நைட்டுன்னு இவன் சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓவர் திங்க் பண்ணாத, நான் போகிறேன்ட்டு போகிறா. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கு. உன்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக ஃபேங்கு 3rd டே நியூ இயர் இல்லையா, ஹெட் டீச்சரை மீட் பண்ணிட்டு வருவோம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நம்ம ஹீரோயினும் கிளம்பி வந்தாச்சாங்க. எங்கே ஷியானை காணோன்னு சொல்லி கேட்க நான் கூப்பிட்டதும் வரேன்னு தான் சொன்னான், ஆனால் அவனோட ஒரு கசினை ஊர் வரைக்கும் கொண்டு போய் விட்டு வரணுமாமா அவங்க அம்மா சொன்னாங்க. ஸோ ஆஃப்டர்நூன் மேலே தான் வருவாங்கிற மாதிரி சொல்கிறான். அதே போல் நம்ம ஹீரோவும் அங்கே தான் விட்டுட்டு வந்திருப்பான் போல் வந்துட்டுருக்கான். இவங்க குரூப்பில் எல்லாரும் மிஸ்ட்ரி கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தா நைட்டு போல் நம்ம ஹீரோயின் இவன் வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கா. இங்கே நீ என்ன பண்ணுற, கேம் எல்லாம் விளையாடுறதுனால சொன்னாங்கன்னு சொல்லும்போது ஃபேங்க் சொன்னா உன்னோட கசினை வந்துட்டு நீ பிக்கப் பண்ண போகிறேன்னு, நீ அவங்களோட டின்னர் அட்டன் பண்ணலான்னு கேட்குறா. இல்லை என் தாத்தா விழுந்துட்டார் இல்லையா, ஸோ அவங்கள பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதான் நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேங்கிறான். நான் கூட நீ என்கிட்ட இருந்து மறைஞ்சிருக்கணும்னு நினச்சேன்னு இவ சொல்ல எதுக்காக நான் அப்படி பண்ணணும்னு கேட்குறான். அப்போது நம்ம 2 பேருக்கு இடையில எதுவுமே மாறலை இல்லையான்னு இவ கேட்க அப்போது நம்ம 2 பேரும் முன்னாடி எப்படி இருந்தோமோ அது போலவே இனிமேலும் இருக்கணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்க ஆமான்னு சொல்கிறா. நம்ம ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். முக்கியமாக எந்த ஒரு விஷயமும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு ஆசைப்படுறேங்கிறா. அதனால் இந்த இன்சிடெண்ட் ஆக்சிடென்டெல்லாம் நடந்தது, அது நம்மளை அஃபெக்ட் பண்ணிடாது இல்லையாங்க. இவன் ஒரு மாதிரியே நின்றுட்டுருக்கான். அப்போது நம்ம எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணுங்கிறது தான் உன்னோட ஆசையா, ஜஸ்ட் லைக் படீஸ் மாதிரின்னு சொல்ல நீ கூட என்ன இத்தனை நாள் ப்ரோன்னு தானே கூப்பிட்டுட்டு இருந்திருக்க, உனக்கும் அதுதான் ஆசை, நான் சொல்லாமே இதெல்லாம் கூப்பிடுவியங்க, நீ என்னோட ப்ரோங்கிறதெல்லாம் நான் கூப்பிட்டேன், இல்லைனா என்ன சிஸ்டர் இல்லை ஆன்டின்னு கூப்பிட்றதான்னு கேட்கவும் ஷியான் என்கிட்ட அடி வாங்கணுமான்னு கேட்குறா. நான் ப்ரோவை விட அதிகமாக டாங்யாங்னே கூப்பிட்றேன்னு சொல்லும்போது 2 வேறு இல்லையா, நீ என்ன மாறிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. என்னோட ஆட்டிடியூட் மாறிடுச்சுன்னு இவன் சொல்ல எதா இருந்தாலும் சரி எப்படி வேணா கூப்பிடுன்ட்டா. சரி உள்ளவா சில்லுன்னு இருக்குன்னு கூப்பிடும்போது இல்லை நான் திரும்ப போகிறேன்னு சொல்லியிருக்கேன் கேம் விளையாடங்கிறா. சரி நான் விடுறேன்னு கூப்பிட இல்லை என்கிட்ட கார் இருக்குங்கிறா. சரி பார்த்து போயிட்டு வான்னு இவன் சொல்ல நீயும் ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்க ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு போகும்போது ஷியான் நம்ம 2 பேரும் ரொம்ப வருஷமாக ஒன்றா இருந்திருக்கோம், நிறைய விஷயங்கள்
ஒன்றா நடந்திருக்கு. ஃப்யூச்சரை யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. என்ன வேணால் நடக்கும், என்ன வேணால் சேஞ்ச் ஆகும். ஆனால் எப்போவுமே என்னோட ரொம்ப முக்கியமான பர்சன் நீ தான் சொல்ல. முக்கியமான பர்சனா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னோட பேரண்ட்ஸ் மாதிரி உன்னை இழக்க நான் விரும்பலன்னு சொல்லிட்டு போயிட்டா. இவனுக்கு இதை கேட்டு பேரண்ட்ஸ் மாதிரியா, அவளோட ஃபேமிலின்னு சொல்கிறாளா, அப்போது அவளோட ப்ரோவா என்ன நினைக்கிறாளான்னு இவனுக்கு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அப்படியே கட் பண்ணி குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டீச்சரை பார்க்க போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். லேட்டாக போனால் ஒரு வாரத்துக்கு கிளாஸ் ரூம் அவங்க தான் க்ளீன் பண்ணணும். நான் கொஞ்சம் சீக்கிரமாக போகணுமோன்னு சொல்லிக்கிட்டே வேகமாக அம்மாவுக்கு கடைக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பி வர இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றா போகலாம் நீ தானே சொன்ன, வா வா அப்படி சொல்லிட்டு கிளம்ப சில்லுன்னு இருக்க கையை ஹீரோ கழுத்தில் வச்சு அவனை கத்த வச்சுட்டு இருக்கா ஹீரோயின். இப்போ நம்ம ஹீரோ நீனா கிட்ட ஏதாச்சும் ஐடியா கேட்கலாங்கிற மாதிரி வந்திருப்பான் போல. ஸோ அப்படியே அவகிட்ட பேச்சு கொடுத்துட்டு சாப்பிட வந்தேன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்தா செங்கு பையனும் வருவானாங்க. சரி 2 பேரும் உட்காருங்க, நான் உங்களுக்காக ஃபுட் எடுத்துட்டு வரேன்ட்டு போறா. என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளே ஃபுட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு நல்ல டேஸ்டியான ஃபுட் சாப்பிடுங்கன்னு பக்கத்தில் உட்காரேன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு கசின் இருக்கா, அவள் என்ன பேசுகிறான்னு எனக்கு புரியல, கொஞ்சம் உன்ட்ட அதை பற்றி கேட்கணுங்கிற மாதிரி சொல்ல. ஏன்ட்டையா எப்போவும் என்கிட்டையும் ஃபேன்கிட்டையும் எல்லாம் கேட்பேங்க. இல்லை இது இதயம் சம்மந்தப்பட்ட விஷயம்னதும் கரெக்டான ஆள்கிட்ட தான் வந்திருக்கேன். சொல்லுங்கிறா. ஆக்சுவலாக என்னோட கசினுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவங்க 2 பேரும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. 2 பேரும் கொஞ்சம் குடிச்சிருந்ததால ஆல்மோஸ்ட் கிஸ் பண்ண போயிருப்பாங்கங்கிற மாதிரி சொல்ல. ஏன் 2 பேரும் கிஸ் பண்ணலன்னு கேட்குறா. அந்த பொண்ணு தான் கடைசியில் தள்ளி விட்டுட்டேங்கிற மாதிரி சொல்ல. முடிஞ்சு நோ சான்ஸுங்கிறா. என்ன இவ்வளோ சீக்கிரம் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேங்க. கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு துளி அஃபெக்ஷன் இருந்தாலும் அந்த மாதிரி அந்த பையனை பண்ணியிருக்கவே மாட்டா. ஸோ அந்த பிள்ளைக்கு அந்த பையனை பிடிக்காதுங்கிறா. தள்ளி விடுறவ முன்னாடி தள்ளி விட்டுருக்கணும்ல, கடைசி நேரத்தில் ஏன் தள்ளி விடணுங்கும் போது இங்கே பாரு அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு நல்ல பிரதராக தான் அவனை பார்த்துருக்கு. ஸோ மற்ற ஃபீலிங்ஸ் எல்லாம் அந்த பொண்ணுக்கு கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டதும் இவனுக்கு மூஞ்சியே மாறி போயிடுச்சு. சரி அந்த பொண்ணு என்னதான் சொன்னாங்கிற மாதிரி கேட்க, எல்லாம் முடிச்சு திரும்பி வந்ததுக்கப்புறம் ஒரு டைம் மீட் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை எதுவும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொன்னான். அப்புறம் அவன் அவளோட பேரண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக இம்பார்ட்டண்டான பர்சன்னு சொன்னான்னு சொல்ல. இதுலேயே கிளியராக தெரியுது இல்லையா, அந்த பொண்ணு அவனை பிரதராக பார்க்குது. ஸோ உன்னோட கசின் கிட்ட தேவையில்லாமல் ஆசைகளை வளர்த்துக்க வேணான்னு சொல்ல, அதுதான் நல்லதுங்கிறா. சரி ஒரு வாய் கூட சாப்பிடலையே, சாப்பிட ஆரம்பின்னு சொல்ல. எங்கத்த போய் சாப்பிட, இல்லை எனக்கு ஒரு விஷயம் இப்போ தான் ஞாபகம் இருந்துச்சு, வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடவே இல்லை, கிளம்பிட்டான். ஆனால் இதை பார்த்து செங்கோ அவனோட கசினுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி 1.5 வயசில் குழந்தையே இருக்கு. வெட்டிங் அட்டன் பண்ணப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல. அப்போது ஷியான் சொல்கிறது அப்படி சொல்லிட்டு ஆமாம் அம்மான்னு தலையாட்டுறான். அவனோட கசின் அஃபேரில் இருக்காரான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டா. இது கிட்ட சொல்லாமே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் செங்கோட ரியாக்ஷன். இப்போ இவனை காட்ட ஒரு மாதிரி ஃபீலோட தான் சுற்றிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்து அந்த உடஞ்சி போன பொம்மையை வச்சுக்கிட்டு நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை எதுவும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது, இப்போ ஆக்சிடென்ட்லாம் நடந்தது இது, அதெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதுன்னு அவள் சொல்லியிருப்பாள். அதை நினச்சி பார்த்துட்டு அப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே எப்போவும் இருக்கணும்னு ஆசைப்படுறியா, எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டாவோ பிரதராவோ இருக்க ஆசையே இல்லைங்கிறான். இப்போ நெக்ஸ்ட் டே ஃபேங்கை காட்ட நீனா கால் பண்ணி அவங்க வீட்டில் ஒய்ஃபை நெட்வொர்க் வந்துட்டு கனெக்ட் ஆக மாட்டேங்குதாமா. ஆனால் நைட்டு அவளுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்காமா, அட்டென்ட் பண்ணியே ஆகணுமாம்மா. உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னீஷியன் இருந்தால் கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு கேட்டிருக்கா. சரின்னு சொல்லிட்டு நீ நான் யாரை அனுப்பி வைக்க போறேன்னு கேட்க, செங்க தான் அனுப்பி வைக்க போகிறேன். அவன் தான் ஒருவேளை காசிப்பே வந்து எல்லாரும் பேசினாலும் அவன் துளி கூட ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் நடந்துப்பான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நீனாவோட வீட்டுக்கு செங்கு தான் வரான். இவன் வருவான்னு இவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்காங்க. இன்னும் நியூ இயர் செலிப்ரேஷன் போயிட்டு தானே இருக்குது. இவன் உங்களுக்காக இது கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கொடுத்துட்டு, நீங்கள் ரொம்ப கைண்ட், எனக்காக கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க, இது கூட வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது, இல்லை இது ஆஃபீஸில் எல்லாருக்கும் கொடுத்ததான், நான் வீட்டுக்கே போகலை இல்லையா, அதனால தான் கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியே அவமானப்படுத்திட்டான். தென் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அப்படியே பேச உட்காரலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா சரி பண்ணுறது எங்கன்னு கேட்டு சரி பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கான். சுத்தமாக சரி பண்ண முடியாது, ரொம்ப பழசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் நடிக்க, ஐயோ புதுசு வாங்கிட்டு வந்துட்டீங்களா, ரொம்ப தேங்க்யூங்கிறா. புதுசு இல்லை, கம்பெனிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேங்கிறான். சரி ஓகே ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு கேட்டால் எதுவுமே வேணாங்கிறான். இதை பார்த்து ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டு ஏன் இந்த பையன் இப்படி நடந்துக்கிறாங்கிற மாதிரி கேட்குறாங்க. எப்போ உன்ட்ட இப்படி தான் பேசுவாங்களான்னு கேட்க, சொல்லப்போனால் அவன் இன்னைக்கு தான் எப்போவும் விட அதிகமாக பேசியிருக்கான். அவன் பெருசாக பேச மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கா இவன். இந்த பக்கம் ஹீரோ வீட்டில் காட்ட அம்மா ஹீரோனோட வீட்டுக்கு போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டை கூட டேங்க்குள்ளே விட்டுட்டு போயிடுச்சு, அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு வரணுங்க. அம்மா கொடுங்க நான் போய் கொடுத்துக்கிறேன், இவன் எவ்வளவோ கேட்குறான். அதெல்லாம் வேணாம் நானே போவேன், நான் கொடுத்துப்பேனே சொல்லிட்டு இருக்கேன். மா அவள் என்கிட்ட பேசுறதே கிடையாது, இது கொடுத்தாவது பேசுகிறேனேங்கும் போது அவள் ஒன்று அவாய்ட் பண்ணுறாளா, இந்தா கொண்டு போன்னு கொடுத்துட்டாங்க.
இப்போ இந்த பக்கம் காட்ட எல்லாம் முடிச்சிட்டான், பாஸ்வேர்ட் செட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்கான். இவன் போடுற பாஸ்வேர்டை அவன் கரெக்டாக சொல்கிறான். இது போல் மட்டும் போட்டுறாதங்க, இதை யாராவது போடுவாங்களான்னு சொல்லிட்டு அதை அழிச்சிட்டு திரும்ப போட போக ரீட்ரை பண்ணிட்டு இருக்கான். சரி ஃபோனில் கனெக்ட் பண்ணி பாருங்க. அடியே கனெக்ட் ஆகிடுச்சுன்னு இவன் சிரிக்கவும் அவன்கிட்ட ரியாக்ஷனே இல்லை. சரி முடிச்சுட்டு அப்படியே கிளம்பவும் சாப்பிட்டு போகலாம் இல்லையான்னு கூப்பிடுறா. இல்லை எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன், அட்லீஸ்ட் ஒன்றா சேர்ந்து குடிச்சிட்டாவது போகலாமேன்னு இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது. பக்கம் அழகா இருக்காரு, என்ன சிங்கிள் ஆடின்னு கேட்க தெரியலங்கிறா. சரி விசாட் ஐடியாவது வச்சிருக்கேன்னு கேட்க இல்லையே அது வரைக்கும்லாம் நாங்கள் பேசினது இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவன் பேசி முடிச்சுட்டு வந்ததும் என்ன கேர்ள் ஃப்ரெண்டா கூப்பிட்றாங்கன்னு சொல்லி கேட்க என்னோட ப்ரோக்ராமுங்கிறான். எனது அப்போ கூப்பிட்டது ஒரு மனுஷன் இல்லையான்னு கேட்க ஆமாம் அது பர்சன் கிடையாது, ஏதாவது இஷ்யூனா எனக்கு கால் பண்ணுற மாதிரி நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கேங்கிறான். திரும்பவும் இவங்க பேச வர அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வாங்க நான் உங்களை வழி அனுப்பி வைக்கிறேன்னு கூப்பிட்டு வந்துட்டா. இவ வேணும்னு தான் அந்த பொண்ணுக்கிட்ட விசாட் ஐடி இல்லைன்னு போய் சொல்லியிருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினை கிரெடிட் கார்ட் சென்டரோட GM மீட் பண்ணி இஷ்யூ கார்மெண்ட் பற்றி தெரியுமான்னு சொல்லி கேட்க தெரியும் என்னோட ஃப்ரெண்டு தாங்கிற மாதிரி சொல்கிறான். நான் உங்களை மீட் பண்ணணும், அவங்களோட சேர்ந்து ஒரு ஈவெண்ட்டை நம்ம வைப்போம், அதில் நம்மளோட கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்ணி ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் வாங்கினா 5% டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு இன்சார்ஜ் ஃபேங் தானாமா, ஸோ நான் கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறா. கட் பண்ணால் இந்த பக்கம் பேசின விஷயத்த ஃபேங் வந்து சொல்ல அவள் உனக்கு கூப்பிட்டாளா, ஏன் எனக்கு கூப்பிடலன்னு ஹீரோ கேட்குறான். நான் தானே அதுக்கு இன்சார்ஜாக இருக்குங்கும்போது நான் அதுக்கு இன்சார்ஜ் இல்லைன்னு அவட்ட சொல்லவே இல்லையேங்கிறான். சரி நம்மளோட ப்ரைமரி பேங்க் எதுன்னு சொல்லி பார்க்கலாங்க, அவனுக்கு தெரியலை. அதுதான் அவள் எனக்கு கூப்பிட்ருக்கா, புரியுதா, நம்ம வேணா சேர்ந்து போய் மீட் பண்ணுவோங்க. நான் வரல, நான் இங்கே தான் இருக்கணும் அவட்ட சொல்லிடாதன்ட்டு போகிறான். இந்த பக்கம் நம்ம செங் கொடுத்துட்டு போனா இல்லையா, நம்ம ஹீரோயின் கிளைண்ட்டோட சாசஸ் தான் அவன் கொடுத்துட்டு போயிருக்கான். அதை யூஸ் பண்ணி குக் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கு. இதை செங்கிட்டையும் சொல்லி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் GMமும் ஃபேங்கோட மீட்டிங்கை முடிச்சுட்டு அவர் கிளம்ப அம்மா ஷியான் எங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறா. அவள் வெளியே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி நானும் கிளம்புறேன்ட்டு வரா. செங்க பார்த்து வழியில் பேசிகிட்டு இருக்கான். அங்கே தான் நம்ம ஹீரோ ஒளிஞ்சு நின்று கேட்டுட்ருக்கான். அம்மா இன்னைக்கு ஷியானை பார்த்து என்னன்னு கேட்கும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி சொல்கிறான். அவன் எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி கேட்க நீ ஏன் அவனுக்கு கால் பண்ண வேண்டியதானேன்னு கேட்குறான். இல்லை எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் இல்லை எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நேராக ஃபேங்கை வந்து மீட் பண்ணி மீட்டிங் எப்படி போச்சு, யாங்க என்ன சொன்னான்னு விசாரிக்க நீயே அட்டன் பண்ண வேண்டியதானே எதுக்கு இவ்வளோ விசாரிக்கிறேன்னு கேட்டுட்ருக்கான். கட் பண்ணால் இப்போது வீட்டில் வந்து உட்காந்துட்டு நான் கிட்ட நடந்ததை சொல்லி 2 பேரும் இப்போ சரியாக பேசிக்கிறது இல்லை போல, அவளை ஏதாவது பண்ணி இவன் அப்செட் ஏது பண்ணிட்டான் போலங்கிற மாதிரி சொல்ல 2 பேரும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்கிறா. யாருக்கு தெரியும், சரி யாங்கிட்ட முடியதை சொல்லிடாதுங்க, கண்டிப்பாக சொல்ல மாட்டேன்ட்டு அடுத்த செகண்டே அவளுக்கு தான் கால் அடிக்கிறா. அப்போது அந்த மீட்டிங் அப்போ அந்த நாய் இந்த ஆஃபீஸில் தான் இருந்திருக்கு, என்னை பார்க்காம இருக்கணும்னு அவாய்ட் பண்ணியிருக்கானான்னு கேட்க ஆமாம்மா அவன் தான் ஒன்று அப்செட் பண்ணிட்டாங்கிற மாதிரி ஃபேங்க் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே சிந்தனையாக இருக்குது இவளுக்கு. ஆஃபீஸில் கூட ஆஃப் மைண்டாக தான் இருக்கா. இந்த பக்கம் அந்த GMோட மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. செங்க வந்து நானும் பேக்கை தூக்கிட்டு வரேங்க, என்கிட்ட பேக்கே இல்லைடாங்கிறா. அப்போ என்னையும் கூப்பிட்டு போன்னு கேட்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த GM கிட்ட என்னால் வர முடியாதுன்ட்டு இருக்கா. நீங்கள் வந்தால் தான் ஆகும், உங்கள் ஃப்ரெண்டு வேற அவர் 2 லீடரும் ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க, ஸோ ஷியானும் வருவாராம்மா வாங்கன்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சி கேட்க ஒத்துக்கிட்டா. ஆனால் அங்கே வர்றது ஹீரோக்கு பதிலாக செங்கு தான். அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க ஒரு வைனை கொண்டு வந்து தராங்க. இதுக்கு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லவும் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்க மிஸ் டேங்குக்காக மிஸ்டர் ஷியான் ஏற்பாடு பண்ணது, பட் அவங்க வராததால் இங்கேயே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம், உங்களோட கான்டாக்ட் நம்பரெல்லாம் கொடுத்துட்டு போனதால் இப்போ பார்த்து கொடுக்குறோன்னு சொல்கிறாரு. ஷியான் தான் வரலனா என்ன, அவனுக்கு பதிலாக அவன் ஆர்டர் பண்ண ஒயின் இருக்கு இல்லையா, 4-5 நாளில் பிஸ்னஸ் ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்துடுவான், சாப்பிட்லான்ட்டு இருக்காங்க. நேராக இப்போ வீட்டுக்கு வந்ததும் எப்படி அவன்கிட்ட பேசுகிறதுன்னு தெரியல. சரி நீ வீட்டுக்கு வந்ததும் மீல் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அவன் இவளுக்காக ஆர்டர் பண்ணி வச்சுட்டு போனான்னு சொன்னாங்க இல்லையா, அதை யோசிச்சு சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் டே இவங்க 2 பேருக்கும் ஒரு அவார்ட் கிடச்சிருக்கு. எனக்கு கிடைச்சதோ பிரான்ச்சில் பெஸ்ட் எம்ப்ளாயி, உனக்கோ ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீ எனக்கு அட்வைஸ் கொடுத்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்ல சச்சா நான் எப்படிங்க கொடுக்க முடியும், வேலைக்கு வந்து சேர்ந்த புதுசில் என்னோட ரூம் கூட க்ளீனாக இல்லை, எனக்கு கஷ்டமான கேஸாக பார்த்து கொடுத்தீங்க, ஆனால் இதனால ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்தே எனக்கு அவார்ட் கிடைக்கும் நினைக்கவே இல்லைன்னு சொல்லி அவர் இவளுக்கு பண்ணதான் குத்தி காமிச்சிட்ருக்கா. நேராக ஆஃபீஸ்க்கு வந்ததும் பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் தி இயர் கிடச்சிருக்கு இவளுக்கு. ஸோ அதை சொல்லி கிளாப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கட் பண்ண நம்ம ஹீரோ பிஸ்னஸ் ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்தா வீட்டில் நம்ம ஹீரோயின் நின்றுட்டுருக்கான். நான் ஆன்ட்டியை பார்க்கலான்னு வந்தேன், அப்படியே இதையும் மிஸ் பண்ணனா, ஸோ அப்படியே பார்க்கலான்னு வந்தேன்னு சொல்ல என்னை தவிர எல்லாரையும் மிஸ் பண்ணியிருக்குங்கிற மாதிரி இவன் கேட்கும்போது நீ எப்போ வருவேன்னு எனக்கு எப்படிப்பா தெரியும், நம்ம தான் இப்போல்லாம் பேசிக்கிறது கூட கிடையாதுங்க, அந்த அளவுக்கு இல்லை, சரி உட்காந்து பேசுவோமா இல்லை வெளியே போய் சாப்பிட்டு பேசலாமா, பிஸினா சொல்ல வீட்டில் விடுறேன்,
இந்த லக்கேஜை வச்சுட்டு வந்துடுறேன், வேணாம் இது இங்கே இருக்கட்டும், வா போலான்னு கூப்பிடுறான். இல்லை நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பும்போது இவன் திரும்பவும் அங்கேயும் இல்லை மூவ் பண்ண அவ்வளோதான் சொல்லிட்டு அவள் மிரட்டிட்டு இருக்கேன். டேங் நீ ரொம்ப சைல்டிஷாக இருக்கங்கிறான். இப்போ தானே ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்திருக்க, போய் ரெஸ்டடு, அசையக்கூடாது, நான் போகிறேன்ட்டு போயிட்டுருக்கா. கட் பண்ணி நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. அந்த குச்சியை வீட்டுக்கே தூக்கிட்டு வந்து அதுக்கு போல்லாம் போட்டுட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. கிளைண்ட்ஸோட பார்ட்டி இருக்காமா, அதில் நம்ம ஹீரோவோட ஆஃபீஸும் வருங்கிற மாதிரி சொல்ல, சரி அப்படி சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் போடலாமா அந்த ட்ரெஸ் போடலாமான்னு பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம ஹீரோயினும் கின்னோட அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டா. லின்லா கூட அந்த இடத்துக்கு வந்திருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இடத்துக்கு வரேன், எனக்கு கொஞ்சம் தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதிகமாக மட்டும் குடிச்சிடாதான்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கூட அங்கே தான் வந்துட்டுருக்கான். அப்படியே கட் பண்ணி குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் லேபுக்கு வர லேட் ஆகிடுச்சு. ஹீரோவும் ஃபேங்கோ தெரியாதனமாக உள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்க. ஹீரோயின் பார்த்து மறைச்சிட்ருக்கா. என்னத்த பண்ணி தொலைச்சான்னு தெரியல, அவளை பார்த்தாலே தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். அவனோட கெட்ட நேரம் அவன் கண்ணில் சிக்கிற மாதிரியே ஓடிட்டு இருக்கான். இப்போ எதுக்காக அவட்ட இருந்து ஒழிஞ்சு ஓடிட்டு இருக்கேன்னு ஃபேங்க் கேட்க, டே எக்ஸாமுக்கு முன்னாடி 3 பிக் கொஸ்டின் அவன் எனக்கு படிக்க வச்சு எழுத வச்சா. அதே தான் கொஸ்டின் பேப்பர்லேயும் வந்துருந்தது, ஆனால் எனக்கு தெரியலையே. அதான் அவள் கண்ணில் சிக்கின அவ்வளோதான் இருக்கும்போதே ஓடி வந்து காதை பிடிச்சி திருவி ஒழுங்காக எக்ஸாம் பேப்பரை எழுதுறியா இல்லையான்ட்டு இருக்கான். இப்போ கட் பண்ணி ப்ரெசென்ட்டில் அந்த பார்ட்டிக்கு கிரெடிட் கார்டு சென்டர் ஜிஎம் கூட வந்திருக்காரு. ஹீரோயினை பார்த்ததும் நல்லா பேசிட்டு, ஷியான் வராரா அப்படி சொல்லிட்டு கேட்க, ஃபேங்க் தான் வருவாருன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவரை பார்க்கவே சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு வந்தால் கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும், சரியாங்க, வந்தால் கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்கிறா. கரெக்டாக ஹீரோ கிட்டேருந்து மெசேஜ் வருது, கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிட்டேன், சீக்கிரமாக வந்துடுவேன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு இப்போது ஜோயு கூட வந்திருக்கான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கமாக கூட்டிகிட்டு போக, இங்கே லின்லா கொஞ்சம் கஷ்டப்பட்டு குடிச்சிட்ருக்கா. இவனுக்கு வேற பேசி அவளை அதிகமாக தான் குடிக்க வச்சிட்ருக்காங்க. ஆனால் இதை பார்த்து நம்ம ஹீரோயின் டக்குன்னு இந்த பக்கமாக அவளை கூப்பிட்டு வந்துட்டா. வாமிட்டெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஆனதும் டாக்ஸியை பிடிச்சி தரேன், வீட்டுக்கு போய் சேருன்னு சொல்லி அவளை பத்திரமா அனுப்பி விட்டுட்டு நின்றுட்டுருக்க. கரெக்டாக நம்ம ஹீரோ வரா. என்னை வெல்கம் பண்ணுறதுக்காக நின்றுருக்க போல, டிராஃபிக் ஜாம்னு சொன்னேன் இல்லையா, எதுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு இவன் கேட்கவும், வெயிட் பண்ணுறேனா வெல்கம் பண்ணுறேனா, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டுட்ருக்கா. இந்த நெக்லஸ் அவங்க அம்மா கொடுத்ததுன்னு நினைக்கிறேன், நெக்லஸ் நல்லா இருக்குன்னு சொல்ல, நான் அழகாக இருக்கிறதால தான் அது அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறா. கரெக்டாக அந்த ஜிஎம்மும் வந்து நம்ம ஹீரோவோட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டாரு. டைரக்டர் வந்து ஜோயு உன்னை மீட் பண்ணுமாமான்னு கூப்பிட நம்ம ஹீரோனை வரா. அவர் இப்படி பிடிச்சிக்கிட்டே, லின்லா வீட்டுக்கு போயிட்டா இல்லையா, ஸோ எங்களோட நீ தான் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே வரேன். மிஸ்டர் கன், இப்போ உங்களோட கையை மட்டும் எடுக்கலைன்னா வைங்களேன், என்னோட கை ஸ்லிப் ஆகிடும், இந்த வைனை கூட மூஞ்சியில் ஊற்றிடுவேன்னு சொல்ல கையை எடுத்துட்டான். அப்போது ஒரு லேடி வராங்க. இவங்க லா ஆஃபீஸ் வச்சுருக்காங்க, லாயர் போல். அவங்க கிட்ட இந்த டைரக்டர் காதில் விழுகிற மாதிரியே ஒர்க்கிங் பிளேஸில் உமன்ஸ்க்கு எல்லாம் நிறைய ஹராஸ்மெண்ட் நடக்குது, குடிக்க வச்சுட்டு நிறைய அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹராஸ்மெண்ட்லேருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு எங்களுக்கு கொஞ்சம் டீச் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, ஆமாம்மா புதுசாக வேலைக்கு வந்து சேர்றவங்களுக்கெல்லாம் அதை எப்படி ரெஃப்யூஸ் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது, ஆமாம் நான் மீட்டிங்கை முடிஞ்சதும் நான் உங்களுக்கு ஷெடியூல் அனுப்புகிறேன், டைம் இருந்தால் மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினையும் அந்த லாயரையும் கூப்பிட்டு லக்கி வின்னர்ஸ் யாருன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த நம்பர்லாம் ஹீரோது கிடையாது, அதை பார்த்து அப்படியே சும்மா பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இவளையே அந்த டைரக்டர் ஒரு மாதிரி வெள்ளத்தனத்தோடு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே இந்த பக்கமாக வர, அவர் வந்து எம்எல்லாம் உன்னால் கேஸ் போட முடியும்னு நினைக்கிறியா, இது வரைக்கும் யாருமே பண்ணது கிடையாது, எனக்கு கீழே இருந்துட்டு என்னையே எதிர்க்க பார்க்குறியா, ஆனால் இப்படி இருக்கிறது என்னை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுதுன்னு இருக்கேன், உங்களோட இனிமையாக இருக்கிறதுக்கு நான் பயப்படுவேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறா. ஆனால் அவர் இப்படி வந்து நின்றுட்டு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னோட வேலை போயிடும், மற்ற பேங்க்கெல்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நடக்கணுமா, இல்லை இந்த ஹராஸ்மெண்ட்டெல்லாம் கண்டுக்காமல் இருக்க போறியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ண, அவன் 4K எடுத்து இப்படி வச்சு, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேங்கிறா, என்னை சாவடிச்சுட்டு ஜெயிலுக்கு போகலான்னு இருக்கியான்னு இவன் கேட்க, எது நடந்தாலும் அதுக்கு முன்னாடி நீ செத்துடுவே இல்லையாங்கிறா. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹோட்டல், எல்லா பக்கமும் கேமரா இருக்குன்னு வேற சொல்ல, அவன் அப்படியே விலகிக்கிட்டா. கரெக்டாக விலகி வரும்போது தான் நம்ம ஹீரோ பார்க்குறான். ஸோ இப்போ நேராக அவன்கிட்ட வந்து அவனை கூப்பிட்ட, மிஸ்டர் ஷியானுங்கிறான். மூக்கிலேயே ஒரு பஞ்சு கட் பண்ணா அடி வாங்கிக்கிட்டு தொடச்சிட்டு போயிட்டுருக்கான். பின்னாடியே நம்ம ஹீரோ வர ஹீரோயின் பார்த்துட்டா. இந்த பக்கம் அந்த டைரக்டர் போகிறத ஜோயுவும் பார்த்துட்டு பின்னாடியே போகிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் யாராவது அடிக்கும்போது உன்னை ஹர்ட் பண்ணிக்காமல் பண்ணுறது எப்போ தாண்டா பழக போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், அடிக்கும்போது நான் அதெல்லாம் எப்படி பார்ப்பேன்னு இவன் கேட்டுட்ருக்கேன். அவன் கையில் அடிபட்டிருக்கு. ஸோ இவன் வந்துட்டு அதுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. அவளையே பார்த்தவன் டேங்யான்னு கூப்பிடுறான். உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும்னு சொல்லுங்கிறா.
நான் உன்னை ப்ரோன்னு கூப்பிட்டதுக்கான காரணம் நீ அன்னைக்கு வந்துட்டு பையன் ட்ரெஸ் போட்டு வந்த இல்லையா, அது ரொம்ப ஃபன்னாக இருக்குன்னு நினச்சி பண்ணது. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே ஹோம் ஒர்க்லாம் பண்ணுவேன் இல்லையாங்க. ஆமாம், என் அம்மா அடிக்கடி வெளியே போயிடுவாங்க. ஸோ சூப்பரான ஃபுட்டு சாப்பிட்ணுன்ட்டே நீ என்னை கூப்பிடுவே இல்லையாங்கிறா. டீச்சர்ஸ் எல்லாம் நம்மளை தப்பாக புரிஞ்சுக்க கூடாது, வேறு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உன்னை ப்ரோன்னு கூப்பிட்டேன். தேங்க்யூ. இனிமேல் எனக்காக எந்த ட்ரபிளையும் போய் மாட்டிக்க கூடாது. டீச்சர்ஸ்க்கு படிக்கணும், அதுதான் முக்கியம். நானும் நல்லா படித்தேன், நீயும் நல்லா இம்ப்ரூவ் ஆனன்னு சொல்ல. நீ மட்டும் இல்லைனா என்னால் காலேஜ் கூட போயிருக்கவே முடியாது, ஃபெயில் ஆயிருப்பேன் தெரியுமான்னு சொல்ல. எப்போ பார்த்தாலும் நீயும் ஆண்டி இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் காலேஜ் ஃபுல்லாக நீ தானே படித்த, எவ்வளோ எக்ஸசைஸ் முடிச்சு கிராஜுவேட் ஆகி வெளியே வந்திருக்க, அது உன்னோட திறமையால் தானங்கும் போது. பட் நீ தான் எனக்கு என் மேலேயே நம்பிக்கை வர வச்ச. அப்புறம் நான் அப்படின்னு எதுவும் சொல்ல வரேன், ஃபோன் அடிக்குது. மேட் கொண்டு சொல்ல வரேன், இவன் ஃபோனும் அடிக்குது. சரின்னு அட்டன் பண்ண. 2 பேரோட அம்மா தான். என்னது அப்படியா, சரி இருங்க வரேன்னு 2 பேரும் ஒரே வார்த்தையை தான் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, கிளம்பிட்டாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் சண்டை போயிட்டுருக்கு. இந்த பையன் அந்த பொண்ணை வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபோட்டோ எடுத்திருக்கானாமா, அதுக்கு தான் போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் அதுக்கு பயங்கரமாக பேசிகிட்டே இருக்க ஹீரோவோட அம்மா அடிக்கவே போயிட்டாங்க. கரெக்டாக இவங்க 2 பேரும் வந்து விலைக்கு விட்டுட்டாங்க. அவன் தப்பே பண்ணங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான். சரி சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா தெரியும்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா அவன் அந்த வேலையை தான் பண்ணியிருக்கான். உடனே சாரி கேட்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணோட அம்மா இவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணால் வாய் பேச முடியாது. இந்த மாதிரி ஆளை பார்த்தனா இதை யூஸ் பண்ணுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பெப்பர் ஸ்ப்ரே கொடுத்துட்ருக்கா. இப்போ இந்த பக்கம் ஜோயோவை காட்ட அந்த டைரக்டரை பேயோட கிளப் ஹவுஸ்க்கு தான் கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஏன் பொண்டாட்டி எங்கே இருப்பான்னு உனக்கு எப்படிட்டா தெரியுங்கிற மாதிரி இவர் பேசுகிறாரு. இப்போ இந்த பக்கம் இவங்களை காட்ட 10 மணிக்கு மேலே எல்லாம் ஆயிடுச்சுன்னா கேர்ள்ஸ் நாங்கள்லாம் எந்த பக்கம் சிசிடிவி கேமரா இருக்கோ அங்கே தான் நாங்கள் வருவோம் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம்மா, முதல்ல நீ 10 மணிக்கு மேலே தனியாக வரும்போது என்ன தானே கூப்பிடுவேன்ட்டு இருக்கான். நீ அந்த நேரத்தில் தான் நல்லா தூங்குவேன், இருந்தாலும் நான் கூப்பிட்டா வருவல்லங்கும் போது ஆமாம் நான் வராமல் எங்கே போயிடுவேன் அப்படின்ட்டு இருக்கான். அப்போ இவகிட்ட ஏதோ பேசணும்னு ட்ரை பண்ணும்போது 2 அம்மாக்களும் விடவே மாட்டேங்கிறாங்க. ஏதாவது வேலை சொல்லிட்டே இருக்காங்க. சரின்னு அதை முடிச்சுட்டு உன்ட்ட நான் சொல்ல வந்தேன்ல அதை முடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பேச வரா. திரும்பவும் உள்ள போந்து வேலை கொடுக்க சரி போனதுக்கு அப்புறமாவே பேசிக்கலான்ட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் இவங்களை காட்ட உன்னோட அங்கிள் சோயோ தானே எங்கள் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே வேலை செய்கிறாரு, உனக்கு டாங்யாங்கோட ஹெல்ப்பெல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சம்மந்தமாக இதுவும் பதில் பேச மாட்டேங்கிறான். இந்த பக்கம் இவங்களை காட்ட இன்னும் விட்டப்பாடு இல்லை, போப்போ 10 மணிக்கு மேலே தான் கிளம்பணும், போய் பேசுங்க போங்கன்னு ஹீரோவெல்லாம் அனுப்பி விட்டுட்டு அப்பவும் விட மாட்டேங்கிறாங்க. ரியூனியன் வரப்போதாமா, இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஸ்கூல் ரியூனியனா, யாரும் என்கிட்ட சொல்லலையேங்கிற மாதிரி ஹீரோ கேட்க இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணல, லாஸ்ட் டைம் தான் நீ வரவே இல்லையன்ட்டு இருக்கா. இப்போ இந்த பக்கம் வே வந்ததும் ஜோயோ கிளம்பிட்டான். இந்த ஜோயோ கொஞ்சம் சரியில்லை, எனக்கு என்னமோ உன்னையே மாட்ட விட்டுருவாங்கிற மாதிரி சொல்ல. அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் எனக்கு இந்த அதை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த பேங்க்கில் என்ன நடக்குதுங்கிற மாதிரி விசாரிக்க சொல்கிறா. 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக இருந்தோம், நீ என்ன உன்னோட தேவைகளுக்கு மட்டும்தானே யூஸ் பண்ணிகிட்ருக்க, எப்போ இதெல்லாம் வேணும்னு கேட்கும்போது 3 மாதங்கிறா. கிளம்பிட்டாரு. இந்த பக்கம் இவங்களை காட்ட நான் காம்படிஷனில் இருக்கும்போது என்னோட கம்ப்யூட்டர் ஹோம் ஒர்க்கை நீங்கள் தானே பண்ணி கொடுத்தேன், 2 ஒரே மாதிரியெல்லாம் இருக்கும், ஆனால் டீச்சர் கண்டே பிடிக்கல இல்லைங்க, நான் வேறு ஆன்சர் எல்லாம் எழுதுனேங்கிறான். இது எனக்கே தெரிலங்கும் போது வாடா தம்பி 10 மணிக்கு மேலாச்சு கிளம்பலான்னு அம்மா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ண முடியும், ஃபோனில் பேசிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோயினும் சரி சொல்லு, இன்னும் என்னென்னலாம் தான் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சி வச்சிருக்கேன்னு கேட்க அதெல்லாம் தெரில யோசிக்கணுங்கிறான். நீ அதெல்லாம் வேணும்னு தான் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும், யோசிக்கலாம் வேணாம் சொல்லுன்னு சொல்லி கேட்க மறுபடியும் 2 அம்மாக்களும் 2 பக்கமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவளுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். திரும்பவும் அம்மா ஆரம்பிக்கிறது பார்த்ததும் நான் இங்கேயே இறங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது, ஆனால் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடுறான். ஆனால் இப்போது லேட் ஆகிடுச்சே, வரதா என்ன அப்படி சொல்லிட்டு அவன் ஓடி வர இவன் இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி மேக்கப் பண்ணிட்டு கீழவான்னு கூப்பிட்டுருக்கான். அதுக்காக அவன் வர இவளும் வரா. இங்கே வந்து இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளும் லிஃப்ட்டு லேட் ஆகும்னு சொல்லிட்டு படியில் இறங்கி வந்தாச்சு. ஆன்ட்டிக்கிட்ட என்ன சொன்னாங்க, வேலை இருக்குன்னு சொன்னங்கிறான். அப்போது கம்பெனிக்கு போன்னு சொல்ல சரி போகிறேன்ட்டு திரும்ப அவள் கையை பிடிச்சி வேணாங்கிறா. நான் போக மாட்டேன்னு இவனும் நின்றுக்க எதுக்காக திடீர்னு வந்தேன்னு கேட்குறா. நீ தானே உன்கிட்ட சொல்லுன்னு சொன்னேன், டைப் பண்ணுறது பிடிக்கல அதனால தான் நேரில் வந்துட்டேங்கிறா. சரி சொல்லுன்னு கேட்கும்போது நான் மறந்த ஒரு முக்கியமான விஷயம் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, யஷு ஃபுட் பவுண்டை நான் உனக்காக தான் உருவாக்குனேன்னு சொல்கிறான். அப்படியே கட் பண்ணி குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் எங்கடா யாங்க காணுன்னு ஃபேங்கு கேட்க காம்படிஷனில் வின் பண்ணதுக்கு அவார்ட் கொடுக்கறதுக்காக பிரின்சிபல் ஆஃபீஸ் போயிருக்காங்கிறா. ஆனால் அப்போ நம்ம ஹீரோயின் அழுதுட்டு வர மாதிரி இருக்குது. உடனே இவன் அங்கிருந்து ஓடி வந்து என்னாச்சு அழுகாதன்னு சொல்ல இவன் வாயை திறக்க மாட்டேங்கிறா. என்ன பிரின்சிபல் திட்டாரா, யாராவது புள்ளி பண்ணிட்டாங்களா, யாராவது அடிச்சிட்டாங்களா, என்னாச்சு சொல்லுன்னு 2 பேருமே கேட்க இல்லை கொசு கடிக்குதுன்னு சொல்லிட்டு லிக்விடை போட்டேன்னா கையை கழுவாமல் அதை கண்ணில் தேய்ச்சிட்டேன், இப்போ என்னால் அழுகையும் நிறுத்த முடியல
கண்ணையும் திறக்க முடியலங்கிறா. சரி ஊதுற பாருங்க, இல்லை வேணாங்கிறா. அட அவளை கூட்டிட்டு போய் தண்ணியில் கழுவணுண்டா கண்டன்னு சொல்லி அந்த பக்கம் இந்த பக்கம் நிறுத்திட்டு 2 பேரும் எடுத்துட்டு ஓடுறானுங்க. புக்கை மறந்துட்டாங்க அங்கேயே. கட் பண்ணா இப்போ அந்த பீரியட்ல மேம் பாடம் எடுத்துட்டு இருக்கேன். நேராக ஹீரோட்ட வந்து எங்க ஹிஸ்ட்ரி புக்குன்னு கேட்குறாங்க. மேம் அதை நான் தொலைச்சிட்டேன்னு சொல்ல, அது எங்க அங்கல்ல கிடக்கு. இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து, இஷ்யூ ஃபுட் ஃபவுண்டை நான் உனக்காக தான் உருவாக்குனேன். அப்போது நீ அப்ராட்டில் படிச்சுட்டு இருந்த இல்லையா, அங்கே உனக்கு சரியாக ஃபுட்டே கிடைக்க மாட்டேங்குது நிறைய என்கிட்ட சொல்லிட்டே இருப்பல்ல. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு, எப்போ தான் இதெல்லாம் சாப்பிடணும்னு என்கிட்ட சொல்லிட்டே இருப்பல்ல. ஸோ உனக்கு பிடிச்ச எல்லா ஃபுட்டையும் நான் சாப்பிட ஆரம்பித்தேன். எவ்வளவோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டேன். அதில் எதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அப்படியே மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளாகராகவும் மாறிட்டேன். அப்புறம் டீமையும் ஏற்பாடு பண்ணி ரிவ்யூ வீடியோஸையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறான். அப்போல்லாம் உன்னோட வீடியோ மட்டும்தான் என்னோட மோட்டிவேஷனல் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்க. நான் அந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்கும்போது நீ பார்த்தாலே அதனோட டேஸ்ட் உனக்கு புரியணுங்கிறதுக்காக அந்த அளவுக்கு டெலிஷியஸாக வரணும்னு சொல்லி எடுப்பேன். அதுக்கப்புறம் உலகம் சுற்றும் வாலிபனாக இருந்த செங்கு நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாம் சாப்பிட்ருக்கான் இல்லையா, அவனும் சேர ஃபேங்கும் சேரன்னு சொல்லிட்டு இப்படி தான் இஷ்யூ ஃபுட் ஃபவுண்டே உருவாச்சு. நீ இல்லைனா இந்த இஷ்யூ கிடையாதுங்கிறா இன்னைக்கு. தென் நான் ஒவ்வொரு கடையில் போய் சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லா ஃபுட் இருந்தா நீ இங்கே இல்லையேன்னு தான் வருத்தப்படுவேன். அப்போவே இந்த இடத்துல எந்த ஃபுட் நல்லா இருக்குன்னு ஃபோனில் நோட் பண்ணிவிட்டு எப்போ நீ இங்கே வருவ உன்னோட சேர்ந்து சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பேங்கிறான். தென் நீ படித்து முடித்து வேலைக்கு போய் சுற்றி முற்றி இப்போ தான் திரும்பி வந்திருக்கேன். ஆனால் நான் சேவ் பண்ணி வச்ச நிறைய பிளேசஸ் இப்போ அந்த இடத்துலையே கிடையாதுன்னு சொல்ல, ஆனால் கொஞ்சமாச்சு இன்னும் அதே இடத்துல இருக்கும் இல்லையான்னு கேட்குறா. ஆமாம் நிறையவே இருக்குன்னு சொல்ல, அப்போது ஒவ்வொரு இடத்துக்கும் என்னை 1 by 1 கூட்டிகிட்டு போங்கிறா. நான் சொன்னேன் இல்லையா உனக்கு எப்படி ரீபே பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு, நீ என்கிட்ட ரொம்ப நல்லாவே நடந்துப்ப, ஆனால் மற்றவங்ககிட்டயே அப்படி தான் நடந்துக்கிற, அது வேறு விஷயம். ஆனால் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது, லீவ் டேஸ் அப்போ ஷாப்பிங் போகிறது, இல்லைனா பேட்மிண்டன் விளையாடுறது, ஒர்க் ஓவர் டைம் இருக்கும்போது நம்மளோட ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. இப்படியே எப்போவும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் இப்படியே எவ்வளோ நாள் இருக்குன்னு தான் எனக்கு தெரியலங்கிறான். எப்போ இது மாறுமோ, நான் உன்னை அப்செட் பண்ணுறனோ இல்லை கவலைப்படுத்திடுறனோன்னு சொல்லும்போது நம்ம எதையும் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ண வேணாம். நடக்கிறது அது போல் நடக்கட்டும், நம்ம முன்னாடி போலவே எப்போவும் இருப்போம் அப்படின்னு சொல்ல, நடக்கிறது நடக்கட்டுமா அது எப்படி புரியலங்கிற மாதிரி கேட்குறான். இப்போ நம்ம ஒருத்தர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு மீட் பண்ணிக்கிறோம்ல, இதுவே நீ பிஸியாக இருந்தன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாலே என்னை பார்க்க வர வேணாம், என்னை இழந்துடுவோமோங்கிற வருத்தம் உனக்கு தேவையே இல்லைங்கிறா. கரெக்டாக அம்மா கால் பண்ணி வீட்டுக்கு வந்து கூப்பிட, ஒரு மாதிரி அவனும் பார்த்துட்ருக்க, டக்குன்னு அவனை ஹக் பண்ணிட்டா. அவனுக்கும் ஒன்றும் புரியல, இவளும் அமைதியாகவே இருந்தவன் குட் நைட்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டா. கட் பண்ணி நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் பேங்க் பிரசிடெண்ட்டை காட்டுறாங்க. இவர் தான் ஜோயோட அங்கிள். டைரக்டர் சிக் லீவ் போட்டிருக்காராமா. எனக்கு தெரிஞ்சு இந்த லீவ் ரொம்ப நாள் இருக்கும் போல. ஸோ கின்ன டேக் ஓவர் பண்ண சொல்லிடலாமான்னு கேட்கும்போது, இல்லை டாங்யாங்க டேக் ஓவர் பண்ண சொல்லுன்னு சொல்கிறாரு. ஸோ மீட்டிங்கில் இந்த விஷயம் இவங்களுக்கும் தெரிய வர நம்ம ஹீரோயினும் இன்னைக்கான ஒர்க்குன்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட ஆஃபீஸை காட்ட, நம்ம ஹீரோனோட கிளைண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவோட ஹோம் பேஜ்லேயே சேர்த்துட்டாங்க. இப்போது இந்த குரூப் ஃபோட்டோவை ஹீரோயினுக்கு அனுப்பதா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது. அடிடே நீயா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேச, டே இப்போ பேசினது ஜாங்ஷி உன்னோட ட்ரீம் கேர்ள், அவளா பேசினது, என்ன அப்படி பேசினா அப்படி சொல்லிட்டு ஃபேங் கேட்குறான். அட இப்போ தாண்டா எனக்கே ஞாபகம் வருது, அந்த பிள்ளைய பற்றி இப்போ பார்த்தாலும் என்கிட்ட பேசிகிட்டே இருப்பல, பஸ்ஸில் அவளுக்காக காதல் பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தலங்கும் போது கம்னரு அதெல்லாம் குழந்தைய இருக்கும்போது பண்ணுது. ஆமாம் இப்போ எதுக்கு அவள் கால் பண்ணான்னு கேட்க, கிளாஸ்மேட்டை மீட் பண்ணணுன்னு சொல்லியிருக்கா, அதுக்காக வரலாமான்னு சொல்கிறான். அப்படியே என்கிட்டே இந்த விஷயத்த சொல்லுன்னு சொல்லிட்டு போயிட, இவனுக்கு சொல்கிறதா வேணாமான்னு ஒரே குழப்பமாக இருக்குது. அப்படியே இங்கே நம்ம ஹீரோனை காட்ட, நேற்று நடந்தது எல்லாத்தையும் கின்கிட்ட சொல்லியிருக்கா. இப்போ என்ன கன்ஃபர்ஸ் பண்ணி சேர்ந்துக்கிட்டீங்களான்னு கேட்கும்போது, அப்படிலாம் கிடையாதுன்ட்டு இருக்கா இவ. சரி இப்போது நேச்சுரலாக உங்களுக்குள்ள எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, என்ன காலையில் குட் மார்னிங் போட்டேன், இன்னும் எதுவும் பேசிக்கலங்கும்போது, தோ இந்த சாஸ் நல்லா இருக்குன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கிறா. இல்லை அப்படி நான் பண்ணால் அவனை டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்ல, இப்போ அவனோட பேசணுமா வேணாமான்னு கேட்குறா. ஒருவேளை நான் பேசினா அவன் என்னை தொல்லையாக நினச்சிடக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதே நேரம் அவன் மேலே எனக்கு அக்கறையும் இருக்குது. நேற்று நாங்கள் பேசிட்டு வந்ததுலேருந்து நேச்சுரலாக பேசிக்கவே முடியலன்ட்டு இருக்கா. சரி நேரடியாகவே போயிடுங்க, ஐயோ வேணான்ட்டே இருக்கா. இப்போ முடிச்சுட்டு வந்து உட்கார கரெக்டாக ஹீரோ கால் பண்ணுறான். இவளுக்கு பேச வர மாட்டேங்குது. சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டுன்னு பேசிட்டு இவன் மீட்டிங்கில் இருந்ததாவோ, சிலான் ஸ்நாக்ஸை அஃபிஷியல் ப்ராடக்டாக நாங்கள் லான்ச் பண்ணிட்டோன்னு அவன் சொன்னதோ, மேலே என்ன பேசுகிறேன்னு தெரியல.
பேச வரும்போது இவளுக்கு வேலை வந்துடுச்சு. இப்போ இவனும் இங்கே லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் நல்லா பண்ணி முடிச்சுட்டு கிளாஸ்மேட்ஸும் மீட்டப்புக்கு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து டின்னர் போலான்னு இருக்கோம், நீங்களும் வாங்கன்னு ஹீரோவை கூப்பிட்றாங்க. அது நம்ம ஹீரோயின் பேங்க் பக்கத்திலே இருக்குன்னு சொல்லவும் தான் ஹீரோ சரின்னே சொல்கிறான். இப்போ இங்கே நம்ம ஹீரோயினை காட்ட ஹீரோ பேச பேச வச்சுட்டா இல்லையா, திரும்ப கால் பண்ணுறதா மெசேஜ் பண்ணுறதா என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே வரும்போது கரெக்டாக ஹீரோவே வெளியே நிற்கிறான். எப்படி உன்கிட்ட பேசுறதுன்னு தெரில, ஆனால் நீயே வந்துட்டே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல ரொம்ப நேச்சுரலாக இருக்குப்பா அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டா. சரி வா நானே ஒன்று ட்ரா பண்ணுறேன்ட்டு இப்போ அவளை கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். நேற்று நைட் அவங்க நேச்சுரலாக நடக்கட்டும்னு பேசினதுல இருந்து இவங்களால நார்மலாக பேசிக்கவே முடிய மாட்டேங்குது. ஃபோனில் ஏதோ சொல்ல வந்தியே என்னதுன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டான். ஆல்ரெடி ஒரு மாதிரி போயிட்டுருக்கு, இதில் வாட்டர் பாட்டில் எடுக்க வரும்போது 2 பேர் கையும் டச் ஆகிட இன்னும் ஒரு மாதிரி ஆயிட்டு அவள் ஓப்பன் பண்ணி தர குடிச்சிட்ருக்கான். இப்போ திரும்ப வச்சு பிடிச்சிக்க க்ளோஸ் பண்ணிவிட்டு மேற்கொண்டு இவனோட வேலை பற்றி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன். இவ்வளோ அவன் கையை பிடிக்கணும்னு ட்ரை பண்ணுவா போல. ஸோ அப்படியே கையை பக்கத்தில் வச்சுக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோவும் இதை பார்த்துட்ருக்கான். நீ என்ன எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க, உன்னோட பிஸ்னஸ் சீக்ரெட்டை நான் லீக் பண்ணிட்டேன், என்ன பண்ணுவேன்னு கேட்க ஏதாவது சீக்ரெட் இருக்கா நீ என்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறான். ஏதாவது சீக்ரெட் வச்சிருக்கேன்னு இவ கேட்க நீ தானே சொன்ன நடக்கிறது நடக்கட்டும்னு இவன் சொல்லும்போது அப்படி நடக்கலைன்னான்னு சொல்லிட்டு கையை பிடிக்கதான் ட்ரை பண்ணுறா. கடைசி வரைக்கும் பிடிக்கவே இல்லை. இப்போது வீட்டுக்கு வந்ததும் தேங்க்யூ சொல்லிக்கிட்டு சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு தான் இருக்கா. இப்போ நான் நிஜமாவே போகிறேன் குட் நைட்னு சொல்லிட்டு போகும்போது இவன் டாங்கன்னு கூப்பிட்டு நாம அப்படி சொல்லிட்டு கையை நீட்ட அவளும் கையை கொடுக்குறா. ஸோ கையை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் பார்த்தவங்க அப்படியே மெல்லமாக கிஸ் பண்ண போகும்போது இடையில ஆன்ட்டி வந்து சொதப்பி விட்டுருச்சு. அந்த வாய் பேச முடியாத பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, அவங்க அம்மா தான். 2 பேர் கை நிறைய ஆப்பிளை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ எப்படி கையை பிடிக்கிறது, 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நேராக வீட்டுக்கு வர எப்பவும் போலாமா வராங்க. கம்பெனி டின்னரில் நான் நிறையா சாப்பிட்டுட்டேன், உங்களுக்கு ஏதாவது வேணுமா பசிக்குதா இந்தாங்க கிஃப்ட்டு வச்சுக்கோங்கன்ட்டு ஆப்பிளை கொடுத்துட்டு உள்ளே போயிட்டான். இப்போ மெசேஜ்லேயே நல்லா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஃபேங்கு வீட்டுக்கு வந்திருக்கான். 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே வீடு வாங்குறத பற்றி அவன் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இதெல்லாம் விற்கக்கூடாது விற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். டே நல்ல ஆஃபரில் கிடைக்கும் போது இதை விற்றுட்டு இதை விட நல்ல வீடாக வாங்கிக்கலாம் இல்லையாங்கும் போது இல்லை நான் இந்த பிளேஸை என்னோட ஃபியூச்சர் வெட்டிங் ஹவுஸாக தான் வச்சுக்க போகிறேன், கண்டிப்பாக அவளுக்கு பிடிக்குங்கிற மாதிரிலாம் பேச என்னடா மைண்டுக்குள்ளே வேற யாராச்சும் வச்சுட்டு பேசுகிற மாதிரி இருக்கேங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோயினும் வருவாளாம். ஏதாவது சாப்பிட்றியா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இவ யோசிக்கிறா. 10 நிமிஷம் நான் கொண்டு வந்துடுறேன்ட்டு அவன் உள்ளே போயிட்டான். இங்கே ஃபேங்க நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு யார் வர போகிறாங்கன்னு தெரியுமா கெஸ் பண்ணுன்னு கேட்டுட்டு இருக்கான். கெஸ் பண்ண முடியாது சொல்லுங்க, ஜாங்ஷி தான் வரா. நெக்ஸ்ட் ஃப்ரைடே கிளாஸ்மேட்டோட மீட்டப்புக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு சொல்ல இவன் மூஞ்சியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜாங்ஷியான்னு கேட்க அட ஆமாம் நம்ம ஷியானோட ட்ரீம் கேர்ளு, மறந்து போயிட்டியான்னு கேட்டுட்டு இருக்கான். ஏன் பிரேக்கப் பண்ணாங்கன்னு தெரியாது, ஆனால் அதுக்கப்புறத்துல இருந்து ஷியான் யாரையுமே டேட் பண்ணதே கிடையாது. அவளை மறக்க முடியாமையோ இல்லை அவளை யாருனாலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாததாலையும் தான் அவன் இந்த லவ் பக்கமே போலங்க. அவளை பற்றி பேசினதுமே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோ வரவும் ஃபேங் சொன்னா கிளாஸ்மேட்டாக இருக்காமா நீ போறியான்னு கேட்க நீ போறியான்னு அவன் திருப்பி கேட்குறான். நீ போறேன்னா போவங்கிற மாதிரி இவ சொல்ல அதைத்தான் இவனு சொல்கிறான். குழந்தைத்தனமாக பேசாத, லாஸ்ட் டைம் நீ தான் வரல இல்லையாங்க, அப்போ நான் இந்த டைம் போகிறேன் நீ வரையான்னு கூப்பிடுறான். அது ஓவர் டைம் இருக்கும் பார்க்கலாங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படியே சாப்பிடுவோம் ஏன் பிடிக்கலையா, ஆசையாக எடுத்து அள்ளி சாப்பிடுவேன்னு கேட்க கஷ்டப்பட்டு சாப்பிட்றா. இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் போகிறேன்ட்டு வேற போகிறா. இப்போது இந்த பக்கம் நினாவை காட்ட புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், அதை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது நினா கிட்ட டெலஸ்கோப் கூட இருக்குது, அவளுக்கு அதெல்லாம் கூட பிடிக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை பின்னாடி நின்று கேட்டுட்டு இருந்த செங்கு அதில் என்னத்தை பார்ப்பேன் நிலாவையான்னு கேட்குறான். என்னையா கேட்குறேன்னு சொல்லிட்டு நான் சேட்டன் ட்ரிங்க்ஸை பார்ப்பேங்கிறா. தலையாட்டிட்டு கிளம்பிட்டான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்ட ஃபேங் நம்ம ஹீரோயின் கிட்ட மீட்டப்புக்கு வரையா இல்லையான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்டுட்ருக்கான். அவளும் நம்ம ஹீரோ வீட்டிலேருந்து ஒரு குச்சி கொண்டு வந்தா இல்லையா, அது ஓரளவு வளர்ந்துடுச்சு, ஆனால் ஏன் இது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நிறைய தண்ணி ஊற்றிட்டியான்னு ஹீரோ கேட்குறான். இல்லையே ஒருவேளை வெளியே வச்சிருக்கேன் மழை அடிக்கடி வந்துட்டுருக்கு அதனாலயே இருக்குமோன்னு கேட்கும்போது சரி மீட்டப் முடிச்சுட்டு நான் வந்து பார்க்குறேங்கிறான். ஃபேங்கும் டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணாத வரையா இல்லையான்னு கேட்க வரேன் ஆனால் டைமிங் எல்லாம் சொல்ல முடியாது, எனக்கு மீட்டிங் வேறு இருக்குது, ஸோ முடிச்சுட்டு தான் வருவேங்கிறா. சரின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு கண்ணாடி வந்து பார்த்தவ ஐயோ டார்க் சர்க்கிளெல்லாம் வர மாதிரி இருக்கே, ஓவர் டைம் பண்ணி கொஞ்சம் அழகுப்படுத்துவோன்னு மாஸ்கெல்லாம் அள்ளி போட்டுட்ருக்கேன். இந்த பக்கம் நான் கூட மாஸ்கை போட்டு தான் ஃபேங்கை பயமுறுத்திட்டு இருக்கா. இதெல்லாம் போடணும்னு அவசியமானு கேட்க நாளைக்கு நம்மளோட எல்லா கிளாஸ்மேட்ஸையும் பார்க்க போகிறோம், யாரும் காஞ்சி தீஞ்சு போன மூஞ்சி எல்லாம்
காட்டணும்னு விரும்ப மாட்டாங்கன்னு சொல்ல டாங்கியாங்கெல்லாம் இந்நேரத்துக்கு இதெல்லாம் போட்டிருக்கவே மாட்டா தெரியுமா, ஏன்னா அவள் அதையெல்லாம் கண்டுக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோயின் அதை போட்டு தானே படுத்துட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் எல்லாரும் ஒன்றா ட்ரூத் ஆர் டேர் கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. யார் உங்களோட ட்ரீம் கேர்ளுங்கிறதா கொஸ்டின். இந்த பொண்ணு தான் சாங்ஷி போல. எல்லா பசங்களும் அவளோட பேரை ஏதோ சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனால் நம்ம ஹீரோ இங்கே உட்காந்து ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க. உன்னோட ட்ரீம் கேர்ள் யார் சொல்லுடான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கா அப்படியெல்லாம் யாருமே கிடையாதுங்கிறான். இருக்கும் ஒழுங்காக சொல்கிற நீ அப்படி சொல்லிட்டு பசங்கள்லாம் போட்டு ஓட்டிகிட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோயினும் கவனிக்கிறா. இப்போ நெக்ஸ்ட் டே கிளாஸ்மேட் மீட்டப் தான். நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினும் கூட அந்த இடத்துக்கு வந்திருக்கா, ஹீரோவும் இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ தான் எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்கான் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி. சாங்ஷி வரேன்னு சொன்னதால் இப்போ நம்ம எல்லாரும் மீட் பண்ணியிருக்கோம் இல்லையாங்கும்போது அட சாங்ஷி தானே ஷியானோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தான்னு சொல்ல என்னது லவ் பண்ணாங்களா எனக்கு தெரியாதுன்னு ஹீரோயின் கேட்குறா. அட அவங்க 2 பேரும் லவ் பண்ணும்போது நம்ம யாங் இங்கே இல்லை வேற ஊருக்கு போயிட்டா. அவங்களும் ரொம்ப நாள் லவ் பண்ணல. சாங்ஷியோ அப்ராட் போகிறேன்னு சொன்னதால பிரேக்கப் பண்ணிட்டாங்கங்கிறா. அப்பாவோட வேலை விஷயமா கொஞ்ச நாள் இவங்க வெளியூரில் தங்கி இருந்தாங்களாமா, அதனால தான் எனக்கு தெரியல அப்படின்னு இவ சொல்ல ஷியான் எல்லாத்தையும் உன்ட்ட சொல்லிடுவான்ல, 2 பேர் லவ் பண்ண விஷயத்தை ஏன் மறைச்சான்னு ஒரு பொண்ணு கேட்குறா. அட சொல்லியிருக்கேன் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, பட் நான் தான் பெருசாக அதை மைண்ட் பண்ணிக்காதால மறந்து போயிட்டேங்கிறா. அப்போது நம்ம ஷியானோட ஃபர்ஸ்ட் கிஸ் கூட சாங்ஷியாக தான் இருப்பான்னு எல்லாரும் சிரிக்க இவளும் சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு சொன்னவ ஒரு மாதிரி ஆயிட்டா. நீயும் ஷியானும் ஒன்றாவே சுற்றிட்டு இருக்கிறதால நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறதா ரூமர்ஸ் வந்துச்சு. ஆனால் அவன் உன்னை ப்ரோன்னு கூப்பிட்டதுலேருந்து நீங்கள் 2 பேரும் பெஸ்ட் பட்டிஸ்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. 10 வருஷத்துக்கு மேலாயும் இன்னும் மாறவே இல்லை பாரு நீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். பாய் ஃப்ரெண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, உனக்கு தேவைங்கும் போது அவன் வந்து நிற்பான் இல்லையாங்க. அப்படி சொல்லாத. பாய் ஃப்ரெண்ட் வேற ஃப்ரெண்ட் வேற. 2 பேரில் யாராவது கமிட் ஆகிட்டாங்கன்னா அப்போ வந்து நிற்பாங்களாங்கிறது டவுட்டு தான். அதுவும் ஷியான்லாம் நிற்கிறது ரொம்பவே டவுட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். டே ரோலி ஒன்று பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு அந்த பக்கமாக எழுந்து போயிட்டா ஹீரோயின். கரெக்டாக ஹீரோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வரும்போது அவனுக்கு கால் வர நம்ம ஹீரோயின் அதை வாங்கிக்கிட்டு வந்துட்டான். பாரு அவுட்ஸ்டாண்டிங்கான பேச்சுலர் பையன் ஷியான். நிறையா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். சொல்லு ஃபேங் எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு இருந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். எனக்கெல்லாம் தெரியாதப்பான் இருக்கான். சாங்ஷியும் ஷியானும் தான் பெஸ்ட் பேருன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவள் தான் இவனுக்கு கால் பண்ணியிருக்கா, வேறு வழியாக போயிட்டாலாமா. ஸோ நான் கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறான். பார்த்தல 2 பேரும் ஒன்றா இருக்கிறதா விதின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அட போமான்னு சொல்லிட்டு ஹீரோ போக சாங்ஷி எல்லாம் லக்கிப்பா, அவளை ஒரு காலத்தில் லவ் பண்ண பசங்களே இப்போ பிக்கப் பண்ணவும் போகிறானுங்க பாருன்னு சொல்லி ஹீரோவும் ஃபேங்கும் போகிறத பார்த்துட்டு சொல்ல இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ இங்கே ஃபேங் ஹீரோ கிட்ட சரி அவள் என்ன தான் உன்ட்ட சொன்னான்னு கேட்கும்போது பேரண்ட்ஸோடு சேர்ந்து இருக்கிறதுக்காக இங்கே வந்தாலாமா, அப்படியே நம்மளை மீட் பண்ணதும் அவள் ஊருக்கு கிளம்பிடுவா. 1 வருஷம் கழிச்சு திரும்ப வருவாளாமா. அப்போ நிறைய வெளியே போகலாங்கிற மாதிரி சொன்னான்னு சொல்ல நான் தான் சொல்கிறேன்டா அவளுக்கு நீ தாண்டா ஸ்பெஷல்னு சொல்லிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியாக தான் வந்து தொலையண்டான்னு சொல்லிக்கிட்டு வரானுங்க. இப்போ அந்த பொண்ணை பார்த்ததும் சாங்ஷின்னு கூப்பிட பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்லிட்டு வரா. இப்போ எல்லாரும் ஒன்றா உட்காந்து அப்படியே ஜாலியாக சாப்பிட ஆரம்பிக்க நம்ம ஹீரோவோ சாங்ஷியோட நல்லா கடலை போட்டுட்டு இருக்கேன். ஹீரோயினுக்கு வெறுப்பா இருக்கு, இருந்தாலும் சிரிச்சு சமாளிக்கிறா. அவன் சியர்ஸ் பண்ண வரவும் அவாய்ட் பண்றா. இதுல ஆப்போசிட்ல இருக்க புள்ள அவங்க 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுக்க அப்படியே அதை நொறுக்குறா. ஏன்னா அவ்வளோ காண்டில் இருக்கா. அவங்க அங்கே சிரிச்சு பேச பேச இங்கே பாட்டிலாக காலி ஆயிட்டு இருக்கு. அப்படியே நைட் ஆயிடுச்சு. ஒரு வழியெல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினை நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க வேணான்ட்டு வந்துட்டு இருக்கான். ஃபேங்கோ போய் சாங்ஷியை விட்டுட்டு வாடான்னு சொல்லிட்டு இருக்கான். மாற்றி வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாரு யாங்க நான் கொண்டு போய் பத்திரமா விட்டுடுறேன், நீ சாங்ஷியை கூட்டு போன்னு சொல்ல ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டா. அவனோடவே ஏறி போயிட்டா டாட்டா சொல்லிட்டு. அப்படியே இவங்க நின்று இங்கே பேசிகிட்டு இருக்க உள்ள நீ எதுக்கு ஆசைப்படுறேன்னு தெரியும், சாங்ஷியும் ஷியானும் சேரும் தானே உனக்கும் ஆசைன்னு சொல்ல உனக்கு எப்படி தெரியும்னு சமாளிக்கிறா. பத்தாவதுக்கு சாங்ஷி ஹீரோவோட கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்களாமா. ஸோ அடிக்கடி மீட் பண்ணிக்கிற மாதிரி வரும். கிளைண்ட் மீட்டிங் அப்போல்லாம் நிறையா டைமை கூட 2 பேரும் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. எவ்வளோ ஒரு அழகான லவ் ஸ்டோரி, பர்ஃபெக்ட் மேட்ச்னு சொல்லிட்டு இருக்கேன். இவ அழுகிற மாதிரியே ஆயிட்டா. அவ்வளோ ஒன்றும் அமேசிங் கிடையாதுன்ட்டு. இப்போ இந்த பக்கம் சாங்ஷியை காட்டேன். இன்னும் யாங்கும் நீயும் ஃப்ரெண்ட் அண்ட் ப்ரோவாக தான் இருக்கீங்களான்னு கேட்க அவள் ப்ரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவள் பேங்க்கில் வேலை செய்கிறா இல்லையா, இன்னைக்கு நிறைய குடிச்ச பழக்கம் இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இன்னைக்கு நிறைய குடிச்சாலான்னு கேட்குறான். ஆமாம் 5-6 கேன் போயிடுச்சுன்னு சொல்ல இவன் கவனிக்கல. கார் வந்ததும் இவளை அனுப்பிட்டு எனக்கு ஒரு வேலை இருக்குது நீ போய்க்கோங்கிறா. என்ன டாங்கி அங்கே பார்க்க போறியான்னு கேட்க ஆமாம் அவள் நிறைய குடிச்சதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன், ஸோ பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல எனக்கு அவளை பார்த்து பொறாமையாக இருக்குது. அப்போவும் இப்போவும் எப்போவும் சொல்ல சிரிக்கிறான். சரி பாயின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டா.
முதல்ல அந்த செடியை தூக்குறா, அப்புறம் அந்த பொம்மையை தூக்குறா. நிறைய பியர் கேனை வச்சு இந்தா எடுத்துக்கோ. ஏன் இவ்வளோ அப்செட்டாக இருக்க? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, என்னால் புரிஞ்சுக்க முடியும். உனக்காக நான் இருக்கேன், யாரும் இல்லைன்னு கவலைப்படாதுன்னு உனக்காக நானே குடிக்கிறேன்னு குடிச்சிட்ருக்கா. பொம்மையை பார்த்து நீ என்னோட சேர்ந்து குடிக்கவே இல்லை இன்னைக்கு. அவளோட பேசிக்கிட்டே பிஸியாக இருந்தல்ல, அவளை வேற விட போயிட்டல, போ நான் இங்கே தனியாகவே குடிச்சிக்கிறேன்ட்டு இருக்கா. இப்போ இங்கே நம்ம ஹீரோவோ அவளுக்கு கால் பண்ணிகிட்டே தான் வந்துட்டுருக்கான். எடுக்கல, நேராக வீட்டுக்கே வந்துட்டான். அடிடே நீ வந்துட்டியா? உனக்காக தான் நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வான்னு கூப்பிட்டு போறா. என்ன நீ பண்ணிட்டு இருக்க, ஓகேவான்னு சொல்லி கேட்க, அட நான் ஓகே தான்ப்பா, ஆஃப்டர் ஆல் நம்ம பிரதர்ஸ் தானே, இதை முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு செடி கூத்திட்டு இருக்கா. நான் உனக்கு ஹனி வாட்டர் எடுத்துகிட்டு வரேன், நீ அதிகமாக குடிச்சுன்னு சொல்ல. யாரு குடிச்சா, யாரு அப்படின்னு கேட்க, யாரும் இல்லைங்கிறான். அப்புறம் எதுக்காக சொல்கிறேன், என்ன நீ குடிச்சிருக்கியான்னு கேட்டுட்டு இருக்கா. சரி நான் குடிக்கிறேன்ட்டு இப்போ உன்னை எடுத்து ஓப்பன் பண்ணேன். எவ்வளோ தைரியம் தான் ஏன் முன்னாடி எடுத்து திருட்டுத்தனமாக குடிப்பேன். நீ என்னோட ப்ரோவே கிடையாது மிஸ்டர் பேட் பியர். உன்னை கொல்ல போறேன்ட்டு அடிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோ தடுத்துட்டு இருக்கான். இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் ஹனி வாட்டர் குடிப்போம், கையை கூத்துக்கிட்டே போவோன்னு மெல்லமா இழுத்துட்டு போக, அங்கே கிச்சன்லங்கிறான். எனக்கு எங்கே கிச்சன் இருக்காதுன்னு தெரியாதுங்கிறியான்ட்டு பால்கனிக்கு வந்துட்டா. இதில் ஸ்லிப்பாக கரெக்டாக ஹீரோ பிடிச்சிட்டான். தேங்க்யூ சார் அப்படி சொல்லிட்டு இப்போ வெளியே வந்து நின்றுக்கிட்டா. வெளியே சில்லுன்னு இருக்கு, வா உள்ள போலான்னு கூப்பிட, அங்கே பாருங்கிறா. என்னதுன்னு கேட்கும்போது, பாரு உன்னோட மூன் லைட்டுன்னு சொல்ல, என்கிட்ட மூன் லைட்லாம் இல்லைங்கிறான். உன்கிட்ட இருக்குன்னு சொல்ல, அவன் இல்லைன்னு சொல்ல, உன்கிட்ட இருக்குங்கிறா. என்கிட்ட நிஜமா இல்லைன்னு சொல்ல, உன்கிட்ட இருக்கு, ஜாங்ஷி தான் உன்னோட மூன் லைட்டுன்னு சொல்கிறா. நிஜமா இல்லைன்னு சொல்ல, அவள் டக்குன்னு சைலண்ட் ஆகிட்டு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. உன்கிட்ட இருக்குங்கிறா. சரி நீ சொன்னா இருக்கு, நீ இல்லைன்னா இல்லை, ஓகேவா அப்படிங்க. எனக்கு தெரியும் உன்கிட்ட மூன் லைட் இருக்குன்னு, ஆனால் ஒத்துக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அழுக. அவன் கண்ணை தொடச்சி விட்டுக்கிட்டு, என்கிட்ட நிஜமா இல்லை, நீ தான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல, அவள் உன்னோட மூன் லைட்னா நான் யாருன்னு கேட்குறா. அவள் என்னோட மூன் லைட் கிடையாது, நீ என்னோட குட்டி சன்ஷைன்னு சொல்ல, குட்டி சன்ஷைனான்னு கேட்டு சிரிப்பு வந்துருச்சு. நேராக உள்ள கூட்டிகிட்டு வந்து, இங்கே பாரு சன்ஷைன்னு சொல்லி காட்டுறா. இது பாத்ரூம் லைட்டுன்னு சொன்னதும், பாத்ரூம் லைட் தானான்னு சொல்லிக்கிட்டு, இப்போ கண்ணாடியை பார்த்தவ, ஷியா நீ இங்கே என்ன பண்ணுற, சாங்ஷியை விடல போனங்கிறா. திடீர்னு இப்போ அழுதுகிட்டே ஒரு மாதிரி சோஃபாவில் வந்து உட்காந்துக்க. நான் அவளை விட போனதுக்காக நீ இப்போ கோவத்தில் இருக்கியா, ஆனால் நீ தானே என்னை விடவே சொன்னேன்னு இவன் கேட்க, அவளை நீ தானே பிக்கப் பண்ணிட்டு வந்த, அப்போது அவளை நீ தானே அனுப்பணுங்கிறா. அப்போ நீ என்ன ஜெலஸில் இருக்கியான்னு இவன் கேட்க, இல்லை அப்படியெல்லாம் சொல்லாதன்னு வாய மூடுறா. அப்புறம் எதுக்காக கோவம்னு கேட்க, எனக்கு கோவம்லாம் இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் பார்த்தலன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே மியூட் ஸ்பெல்னு எழுதி அவன் வாயில் ஒட்ட வச்சிட்டா. இங்கே பாரு உன்னை பார்த்தா அப்படி சொல்லிட்டு கண்ணு மூக்கு வாய் என்ன எல்லோ கலரில் இருக்குன்னு பிச்சு பார்த்துட்டேன், ரெட் கலர் ஆயிடுச்சுன்னு இருக்கா. அப்போது நான் சாங்ஷியை பிக்கப் பண்ணதால் தான் நீ கோவமாக இருக்கேன்னு கேட்க, இல்லைங்கிறா. அப்போது என்ன நீ ஹேட் பண்ணுறேன்னு கேட்கும்போது ஆமாங்கிறா. அப்போது நான் மற்ற பொண்ணுங்களோட பேசுகிறது உனக்கு பிடிக்கலையான்னு கேட்க, அந்த மியூட் ஸ்பெல் எடுத்து ஓட்ட வச்சுக்கிட்டா. அதை எடுக்க என்னால் ஆன்சர் பண்ண முடியாதுங்கிறா. அந்த ஸ்பெல் ப்ரோக்கன் ஆகிடுச்சுன்னு சொல்ல, ஆக்சுவலாக நான் சொன்னவ டக்குன்னு அவனை இப்படி பிடிச்சிக்கிட்டு, உன்னோட லிப்ஸு ரெட்டிஷாகவும் அழகாக இருக்கல, கிஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும்லன்ட்டு இருக்கா. இப்போ அப்படியே மெல்ல மெல்லமாக அவனை கிஸ் பண்ணுறதுக்கு தான் கிட்ட போகிறா. இப்போவாவது கிஸ் பண்ணிடுவான்னு பார்த்தா டப்புன்னு வாயை பிடிச்சிட்டு, நீ சாங்ஷியை கிஸ் பண்ணையா, எத்தனை டைம் பண்ணேன்னு கேட்குறா. நானும் சொல்ல வரவும் வாயை முடிட்டு ஸ்டாப்புங்கிறா. என்னால் இதை கேட்க முடியாது, ஒரு ரியல் ஹீரோ ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு, சரி ஓகே சொல்லு, என்னால் ஹேண்டில் பண்ணிக்க முடியுங்கிறா. சொல்ல வர வேணாம் என்னால் முடியாதுங்கிறா. நான் ஒரு கோலை, என்னால் இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பதிலை தெரிஞ்சுக்க விரும்பலைன்னு அழுகிறா. அவன்கிட்ட வந்து நான் அவளை கிஸ் பண்ணதே கிடையாதுன்னு சொல்ல எழுந்து பார்க்குறா. ஒரு டைம் ஒன்றா சேர்ந்து மீல் சாப்பிட்ருக்கோம், ஒரு டைம் ஒன்றா சேர்ந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அவள் அப்ராட் போயிட்டா, நான் அவளை கிஸ் பண்ணதும் கிடையாது, அவளோட கையை கூட நான் பிடிச்சது கிடையாதுங்கிறான். அப்போது பண்ணது இல்லையான்னு சொல்ல ஆமான்னு சொல்கிறான். அப்போ நம்ம கிஸ் பண்ணுவோங்க. இவன் அப்படியே பார்க்கவும் ஒரே ஒரு கிஸ் தான், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சரியான்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ண போகிறாங்க. அவள் விழுந்துட்டா. சரி நான் அவளை நேராக படுக்க வச்சுட்டு அப்படியே அவளை கிஸ் பண்ண போகும்போது, என்னையே கிஸ் பண்ணுறியா, நான் உன்னை ப்ரோவை தான்ட்டா பார்த்தா நான் வடிக்கிற மாதிரி கனவு கண்டவன், கவலைப்படாத நான் உன்ட்ட அட்வான்டேஜெலாம் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி அவளை பார்த்துக்கிட்டே இவன் கீழே படுத்துக்கிட்டான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே விடியுது. ஹீரோயின் எழுந்ததும், எதுக்காக காலையிலே இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறா. காலையில் வந்தனா, என்ன பேசுகிற, நான் இன்னும் போகவே இல்லைங்கிறான். மறந்து போயிட்டா, நீ அவளை விட போயிட்ட, என்னை ஃபேங் விட்டா, நான் வந்து சேர்ந்துட்டேங்க போது, ஆமாம் நான் அவளை விட்டுட்டு உன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தெல்லாம் குடிச்சோமே, என்ன நீ சொன்னதை மறந்துட்டியான்னு கேட்க, நல்லா டீசெண்டாக தான் நடந்துப்பேன்னு சொல்லிட்டு, எப்படி ஷியான் இந்த செடி ஒரே நாளில் ரொம்ப நல்லா ஆயிடுச்சுங்கிறா. அதுக்கு சத்துள்ள தண்ணி ஊற்றுனதால வளர்ந்துடுச்சுன்னு சொல்ல, ஓவர் நைட்டில் என்ன ஒரு மாற்றம்னு சொல்லிட்டு, நான் கனவுல இதுதான் சாப்பிட்ற மாதிரி கண்டேன், அதையே நேரில் பார்க்குறேன்ட்டு இருக்கா. அப்போ அவளை இப்படி தொட வரும்போது
கரெக்டாக கதவு தட்டுற சவுண்டு. நான் போய் பார்க்குறேன்ட்டு போயிட இவளுக்கு ஒரே ப்ளஷ்ஷு தான். வந்தது நானே, நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஐயோ யாங்கு அப்படி சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. என்ன ஆச்சுன்னு தெரியலை. சரி என்னதான் ஆச்சுன்னு உட்கார வச்சு கேட்க ஃபேங் என்ன துரத்தி விட்டுட்டான்னு அழுகிறான். அவன் பிஸ்னஸ் ட்ரிப்பெல்லாம் போயிருக்கான்னு சொல்ல ஓ அவன் அங்கே போயிட்டு என்ன துரத்தி விட்டுட்டானான்னு சொல்லிட்டு எச்சா அழுவுறா. சரி விடு நான் போய் அவனை பார்க்குறேன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் தான் வெளியே வரா. நேற்று நைட்டுக்கு தேங்க்யூன்னு சொல்ல எப்படி எனக்கு தேங்க் பண்ணுவேன்னு கேட்குறான். என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்க நேற்று நைட் பண்ணது போல் பண்ணணுங்கிறான். நேற்று நைட்டு என்ன பண்ணேன்னு கேட்க உன்னோட முடி அப்படி சொல்லிட்டு ஒதுக்கி விட்டுட்டு செஞ்சு வச்சதெல்லாம் சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணிடாத, அவளையும் பார்த்துக்கோ. நான் போகிறேன் சரியா அப்படி சொல்லிட்டு போக மனசே இல்லை. சரி நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் போயிட இவளுக்கு ஒரே வெக்கமாக இருக்குது. அப்புறம் எங்கே காட்ட இப்போ தான் தெரியுது ஃபேங்கு இவங்கிருந்த வீட்டை வித்துட்டானாமா. வீடு பார்க்க ஆள் வரவும் இவ கோவத்தில் இருக்கா. இவட்ட சொல்லாமையே ஃபேங் இந்த முடிவை எடுத்திருக்கான். அது இவங்களோட ஃபர்ஸ்ட் வாங்கின வீடு, அதில் எவ்வளோ மெமரிஸ் இருக்கும். என்கிட்ட சொல்லாமையே இதை பண்ணது எவ்வளோ பெரிய தப்புங்கிறா. ரொம்ப கடுப்பில் இருக்கா. நான் வீட்டுக்கே போக போகிறது கிடையாது, இங்கே தான் கொஞ்ச நாள் இருக்க போகிறேன், பையனை கூட பாட்டி வீட்டில் விட்டுருவேன்னு முடிவு பண்ணிட்டா. நைட்டு ஹீரோ கால் பண்ணி நான் அங்கே தான் இருக்காளான்னு சொல்ல அங்கே தான் இருக்கா. இன்னும் சோகத்தில் இருக்காளான்னு கேட்க சோகத்தில் தான் இருந்தாடா, ஆனால் இப்போ டோட்டலாக வேறு மாதிரி இருக்கா. இவளை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலன்ட்டு இருக்கா. விடு நாளைக்கே அவன் வந்துடுவான், ஃபேங் வந்து கூட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தா 2 பேரும் வீடியோ காலை போட்டு ஒன்றும் பேசிக்கல. செங்கு பார்த்து என்ன டிவோர்ஸ் ஆயிடுச்சான்னு கேட்க டீ உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதெல்லாம் டென்ஷன் ஆகிட்டான். அதுக்கப்புறம் இப்படி நானோட சண்டையாகி போச்சு, என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான்னு புலம்பித்தால. அப்படியே யாங்கோட மட்டும் பேசுகிறான்னு கேட்குறா. அட நீ வேற, யாங்கோட மட்டும்தான் பேசுகிறா, என்ன கூட சேர்த்திக்க மாட்டேங்கிறா தெரியுமோன்னு சொல்லிட்டு 2 பேரும் உசு புசுன்ட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் 3 பேரும் ஷியான் ஷியான் ஷியான்னு கோரஸாக கூப்பிட டிஷ்ஷு உள்ள ரெடி ஆகிட்டே இருக்கு கொண்டு வரேன் அவனு பாட, நாங்களும் ஹெல்ப் பண்ண வரோன்னு இவன் பாட ஒரு உதவிட்டு போயிட்டு வடாங்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஏதோ ஜூஸ் தான் போகலன்னு சொல்லிட்டு வச்சிருக்க 4 கிளாஸையும் குடிச்சிட்டா. இதில் ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு இவனுங்க வந்து பார்க்கவும் பார்த்தா மொத்தமாக காலி, எல்லாம் உள்ளே போயிருக்கு. கட் பண்ணா குச்சியை கையில் எடுத்துட்டு கொஸ்டின் பேப்பரை கொடுத்து எல்லாரையும் எழுத விட்டுட்டு இருக்கா. என்னோட ஃபிசிக்ஸ் நாலேஜெல்லாம் அப்போவே போயிடுச்சு அங்கன்னு அழுவேன். நான் ஃபிசிக்ஸே படிக்கலடின்னு நான் சொல்லிட்டு இருக்கா. தப்பு பண்ணா 10 புஷ்அப் எடுக்கணுதும் டூ நான் போறேன்னு சொல்லி ஃபேங் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். 1 2 3 என்னவ மட்டையானதும் அலேக்கா உள்ள தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரமாக இதனோட நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.